தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. தேவனாய் கர்த்தர் கடந்த சில நாளெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலே தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் அவருக்கு நன்றி எடுக்கும்படியாய் அவர் சமூகத்தை நம்மை அழைத்து வந்திருக்கிறபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. परमेश्वर ने हमें पिछले दिन बचाकर उनके समूह में ले आकर उनके नाम को महिमा करने के लिए, आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर के नाम को धन्यवाद करेंगे. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर हमें उनके बच्चे के समान परमेश्वर ने हमें चुनकर लिया है. ஆனபடியால் நம்மை எல்லா காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து வருகிறார். इसलिए वो हमें हर एक कार्य पर आशीष कर कर आते हैं. நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து வருகிறார். हमारी जरूरतों को पूरा करते हैं. நம்முடைய ஜனங்களாய் இருக்கிறபடியால் हम उनके जन है, इसीलिए ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய எல்லா காரியங்களையும் தகப்பன் கவனித்துக் கொள்ளுகிறது போல, जैसे जो भी बच्चे हैं वो पिता से पूछते हैं तो पिता उनके सारे काम कार्य को देख लेते हैं, उस तरह நம்முடைய தேவனிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய தேவனாய் கர்த்தர் சகல நன்மைகளையும் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். जब हम हमारे परमेश्वर से पूछते हैं तो परमेश्वर भी वो कार्य को हमारे लिए करते हैं. கர்த்தர் கொடுத்த வேத வசனங்களை சன்னிதானத்தில் தியானிப்போமாக. परमेश्वर ने जो वचन दिया है उसे हम ध्यान करेंगे. சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். भजन संहिता 29 அதிகாரம் 11 வசனம். 29वां अध्याय 11 वचन. சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். यहोवा अपनी प्रजा को बल देगा. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். यहोवा अपनी प्रजा को शांति देगा. அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. शांति देकर उन्हें आशीष देगा करके लिखा हुआ है. நாமெல்லாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். हम सब उनके प्रजा हैं. அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हमें बल देगा कर कर लिखा हुआ है. அவருடைய ஜனமாகிய நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். वो और हम उनकी प्रजा हमें वो आशीष करेगा करके लिखा है. நமக்கு சமாதானத்தை அருளுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें शांति देगा करके लिखा हुआ है. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் हम उनके प्रजा है, बच्चे हैं, தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर हमें सारे आशीष देंगे करके शास्त्र बताता है. அவர் நமக்கு சமாதானத்தை அருளி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. वो हमें शांति देता है करके लिखा हुआ है. உலகத்திலே எத்தனை மக்கள் சமாதானமின்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். दुनिया में कितने सारे लोग शांति के बिना रहते हैं. ஆனால் தேவன் நமக்கு தேவ சமாதானத்தை தருகிறபடியால் நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி எடுக்க வேண்டும். परंतु परमेश्वर हमें परमेश्वर की शांति देते हैं, इसलिए हम परमेश्वर को धन्यवाद देना है. அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். वो अपनी प्रजा को बल देता है. ஏசாயா 40 அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் यशायाह 40वां अध्याय पे जब हम देखेंगे 28 வசனத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டுள்ளது? 28वां वचन से इस तरह लिखा हुआ है. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है कि ये जो सृजनहार है, जो सनातन परमेश्वर है, जो पृथ्वी भर सारा बनाया है, वो कभी थकता नहीं करके लिखा है. அவர் இளைப்படைவதும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. श्रमित नहीं होता है करके लिखा है. நீ வந்து இதை கேட்டதில்லையோ என்று எழுதப்பட்டுள்ளது. और ये क्या तूने सुना नहीं है करके यहाँ पर लिखा है. சிருஷ்டித்து படைத்த ஆண்டு புத்தி வந்து ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. और इस जो दुनिया को जो सृजनहार अपना परमेश्वर, ये इन्हें हम मतलब ये बहुत बड़े हैं. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். जो थक जाते हैं उन्हें वो बल देता है. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். और जिसके पास शक्ति नहीं है उसे सामर्थ देता है. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், इस दुनिया में हम देखते हैं இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள். और जो जवानों जो थककर वो शक्तिहीन हो जाते हैं. வாலிபர்கள் கூட இடறி விழுந்து விடுகிறார்கள். और जो जवान है वो भी गिर पड़ते हैं. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ, परंतु परमेश्वर का जो बात जोते रहते हैं, கர்த்தரில் நாம் பலன் அடைகிறோம். परमेश्वर के अंदर हम बल पाते அவருக்கு हैं. காத்திருக்கிற நமக்கு அவர் பலன் தருகிறார். वो उनके अंदर जो बात जोते हैं उन्हें वो बल देता है. எப்படிப்பட்ட பலனை தருகிறாரா? किस तरह का बल देता है? நாம் இங்கே பார்க்கணும், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்பினாலும், और यहाँ हम देते कि मतलब किस तरह का उन्होंने बल दिया हुआ है. கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்பி பறப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. काबों के समान उड़ेंगे करके लिखा है. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், दौड़ेंगे तो श्रमित नहीं होंगे, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். जब वो चलेंगे तो भी थकेंगे नहीं. அப்படி என்றால் इसका मतलब அவருடைய பிள்ளைகளாகிய நாம் हमारे उनके बच्चे हम நம்முடைய ஆண்டவத்திலே காத்திருந்து ஜெபித்து வரங்களை வல்லமைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது के सामने बात जो कर हम
जब प्रार्थना कर कर जब हम सामर्थ पालेंगे तब, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் और जब जिंदगी में किस तरीके की परेशानियां कठिनाइयां நாம் आए, சோர்ந்து போகாமல் हम थकेंगे नहीं, நம்முடைய ஆண்டவர் மீது வல்லமையை வைத்து हमारे परमेश्वर पे भरोसा रखकर அவருக்கு வல்லமையை கேட்டு பெற்றுக்கொண்டு उनसे सामर्थ पाकर இந்த உலகத்தில் வல்லமை உள்ளவர்களாய் காணப்பட முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். दुनिया में हम सामर्थ पाकर बल होकर जिएंगे। நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उनके संतान हैं, மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். हमें इसे आनंद சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். और ये जो सर्व सृष्टि जो किया हुआ सृजनहार है उनके हम बच्चे हैं। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ना ही कभी तुझे छोड़ता हूं और ना ही कभी त्यागता हूं करके परमेश्वर ने हमें वचन दिया है। எப்போது நம்மோடு கூட இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमेशा वो हमारे साथ रहते करके वचन दिया है। எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். किसी भी हाल में वो हमें त्यागेंगे नहीं। நாம் அவருடைய பிள்ளைகளாய் हम இருக்கிறபடியினால் उनके बच्चे हैं, इसीलिए நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारी सारी जरूरतों को पूरा करते நம்மை हैं। ஒரு மேன்மையாகவே வைத்திருக்கிறார். हमें वो ऊंची स्थान पर रखा है। உபாகமம் 7 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். और जब हम व्यवस्थावरण 6वां अध्याय அவர் நம்மை எவ்வாறு வைத்திருக்கிறார்? 7वां अध्याय 6वां वचन को पढ़े। நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. क्योंकि तू अपने परमेश्वर यहोवा की पवित्र प्रजा है, यहोवा ने पृथ्वी भर के सब देशों के लोगों में से तुझको चुन लिया है। நன்றாக யோசித்து பாருங்க. अच्छे से सोच के இந்த देखिए, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிறோம். पृथ्वी के सारे लोगों के நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாரா? हमारे ये परमेश्वर हमें उनके लिए चुन लिया है। நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம் என்று எழுதப்பட்டுள்ளது. उनके लिए पवित्र प्रजा करके लिखा है। எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. ये कितना महान இந்த कार्य உலகத்தில் है। எல்லா ஜனங்களை பார்க்கிறோம், நம்மை அவர் தெரிந்து கொண்டார். सारी जगत के लोगों से में से उन्होंने हमें चुन कर लिया। நமக்காக தம்முடைய ஜீவனாகிய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். हमारे लिए उन्होंने रक्त बहाकर जीवन देकर और जिंदा उठा। அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து நம்மை அவர் தினந்தோறும் நடத்துகிறார். हमें पवित्र आत्मा देकर रोज दिन भर चलाते हैं। அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். वो हमारे साथ है, हमेशा है। நம்முடைய காரியங்களை நம்மை காட்டிலும் அவர் கவனமாய் பார்த்து அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். हमारे कार्य को हमसे भी ज्यादा ताकत देकर हमें रोज चलाते हैं, ஏனென்றால் நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம், क्योंकि हम उनके पवित्र நாம் அவருடைய संतान, பிள்ளைகள். हम उनके संतान। ஆனால் சில வேளைகளில் என்ன ஆகிவிடுகிறது? परंतु कुछ समय क्या होता है, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாமே மறந்து போய் விடுகிறோம். हम खुद भूल जाते हैं कि हम परमेश्वर के संतान हैं, அவிசுவாசம் கொள்ளுகிறோம். अविश्वास रहते हैं। ஏதோ ஒரு காரியம் வந்தா தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, தேவன் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி விடுகிறோம். कोई परेशानी होगी तो हमें लगता है कि क्या परमेश्वर ने मुझे त्याग दिया, छोड़ दिया। அவசரப்பட்டு எதையுமே பேசிவிடக் கூடாது. हमें जल्दबाजी में ये सब चीज नहीं बोलना है। ஆண்டவர் மீது வைக்க விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறைய கூடாது. परमेश्वर में जो हम विश्वास रखे उसमें थोड़ी भी कमी नहीं होनी है। நமக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசமே நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारे जो ये विश्वासी ये दुनिया को जीतने वाली जीत है। உலகத்தில் நமக்கு ஏற்படுற எல்லா காரியத்திலும் வெற்றியும் பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நன்மைகளும் தருகிறது கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசமே. और इस दुनिया में जो भी होता है हर एक कार्य में जीत बल देना ये परमेश्वर के ऊपर रखने वाला அது विश्वास है। எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், वो किसी भी कार्य होने இது दो। நடக்குமா நடக்காது என்று கூட நமக்கு தெரியலாம். कभी वो होगा नहीं होगा ऐसा हमें लगता है। இந்த காரியம் நடைபெறுவதற்கு சான்ஸ் இல்லை என்று கூட நமக்கு தெரியலாம். हमें लगता है कि ये कार्य बिल्कुल नहीं होगा, ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். परंतु जो सर्वशक्तिमान परमेश्वर हर एक चीज நம்முடைய को जानता है। பிள்ளைகளாய் இருக்கிறபடியா हम उनके संतान हैं, நமக்கு इसलिए எதை செய்யணுமோ கண்டிப்பாக செய்வார். हमारे लिए जो करना है वो जरूर करते हैं। அவர் கைவிடவே மாட்டோம் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். कभी त्यागते नहीं करके लिखा है। நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ள தேவன். हमें जो वादा दिया परमेश्वर वो सच्चाई परमेश्वर है। நாம் தான் எதையோ சொல்லிவிட்டு திருப்பி நான் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லி விடுவோம். हम देखो कभी ऐसा बोलकर फिर हम वो करते नहीं है। ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். परमेश्वर झूठ नहीं बोलते। இரக்கமுள்ள தேவன், वो जो करुणा भय परमेश्वर उरुकमुள்ள है, देवन। और वो करुणा करने वाला அவர் நம்ம परमेश्वर மீது है। எவ்வளவாய் அன்பு கூறுகிறார். वो हम पर कितना प्रेम करते அப்படி हैं। அன்பு கூர்ந்தபடியால் தம்முடைய ஜீவனே நமக்காக वो கொடுத்தார். अपना हम पर इतना प्रेम करते हैं इसलिए उन्होंने अपने जीवन को हमें दे दिया। ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிறார். हर एक दिन हम हमारी जिंदगी को देखते हैं। वो அவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு தருகிறார். जब हम उनसे पूछते हैं तो वो निश्चय
ही देते हैं। நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். हम उनके प्रजा है। அவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். कहते कि सारी प्रजा से को में से तुम आशीष पे हो। உலகத்துல சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். पृथ्वी के सारे लोगों में से आप आशीष में हो, बिकॉज क्योंकि आप परमेश्वर के चुने हुए लोग हो। உங்களுடைய பிள்ளைகளாகிய உங்களை நான் கண்ணோக்கி கொண்டு என்னுடைய பிள்ளைகள் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अरे संतान जो तुम हो, मैं तुम्हें ताक कर देखता हूं करके சகல நோய்களை உங்களை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறார். सारी बीमारियां हमसे वो हटा दे करके लिखा है। தேசத்திலே வந்து பயங்கரமான வியாதிகள் நிலவி கொண்டிருந்தாலும் और इस देश में हम देख रहे भयंकर बीमारी फैल रही है। தேவனத்தை இதிலிருந்து நம்மை ஒரு பாதுகாத்து கொண்டு வருகிறார். परमेश्वर इससे भी हमें बचा कर ले आता அவருடைய है। கிருபை நம்மை தாங்குகிறது. उनकी करुणा हमें बचाती है। எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாமே புகழ்ச்சியாய் காணப்படுவோமா? और सारी जो जनता के में से भी हम जो है हमें आदर देते हैं। சங்கீதம் 26:19 भजन संहिता 26:30 में 19 में சாரி உபாகமம் 26:19 अच्छा व्यवस्था वरण 29:19 26:19 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று போதும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. क्या कहे देखो, எல்லா ஜனங்களை பார்க்கிறோம். அவர் சிருஷ்டித்த எல்லா ஜனங்களை பார்க்கிறோம். सब जातियों में से அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை हम उनके संतान எப்படி மேன்மையாக வைப்பாரா? किस तरह उन्होंने रखा है? எல்லாரை காட்டிலும் सभी जाति से நீங்கள் புகழ்ச்சியிலே நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். तुम प्रशंसा में बड़े होंगे ஆண்டவருடைய கீர்த்தியிலே பெரியவர்களாக और तुम இருப்பீர்கள். उनके नाम और शोभा में आगे होंगे। அவர் கொடுக்கிற மகிமையில எல்லா ஜனங்களையும் காட்டிலும் பெரியவர்களாக இருப்பீர்கள். शोभा के विषय में वो हम मतलब हमें वो सबसे ऊंचा रखते हैं। நம்மை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. श्रेष्ठ रखते हैं वो। நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் उनके संतान है, इसलिए இதெல்லாம் நன்றாக அறிந்து கொள்ள ये வேண்டும். हम सही तरीके से जानना है। நாம சில வேலை கிடைக்கவில்லை, சில கொஞ்சம் கஷ்டம் நெருக்கம் வந்துட்டுனா எல்லாவற்றையும் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். अगर हमें कभी कोई प्रॉब्लम आ गया, कोई काम नहीं मिला तो परमेश्वर को भूल जाते हैं। அந்த கவலை பெரிதாக எடுத்து நாமும் பேசுகிறோம், பலருக்கும் அந்த கவலை பற்றி சொல்லுகிறோம். वो फिर हम बहुत दुख हो जाते हैं, हम भी दुख हो जाते हैं, बाकी को भी वो दुख बांटते हैं। அப்படி இராதபடிக்கு उस तरह हम न कर, நம்முடைய தேவன் நம்மை கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमें ताक कर देखने वाला நாம் கூட परमेश्वर, நன்றாக 8 மணி நேரம் தூங்கி விடுகிறோம். और हम अच्छी तरीके से सो जाते हैं 8 நம்மை घंटे। காக்கிற தேவன் இரவும் பகலும் அவர் தூங்குகிறது இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. पर जो देखने वाले परमेश्वर वो ना ही सोता है और ना ही वो मतलब सोता है और हमेशा जागता रहता है। வாக்கு கொடுத்த தேவன் நம்மை எப்போதும் பாதுகாக்கிறார். और वो जिसने वादा दिया है वो हमेशा संभालता है। உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் உன்னை பாதுகாக்கிறார். तेरे जाने में और तेरे आने में वो संभालता நீ है। கையிட்டு செய்ற எல்லா வேலைகளிலும் தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். जो भी कार्य पर हाथ रखते हो, हर एक कार्य पर वो आशीष எந்த करते हैं। குறைவில்லாமல் வீட்டிலே எல்லா நிறைவுகளையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். कोई भी कमी न रखकर हर एक चीजों में परिपूर्ण आशीष देते हैं। விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். विश्वास भरकर हमें प्रार्थना करना நம்முடைய है। வாழ்க்கை ஆண்டவர் நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்க வேண்டும். और हे पिता, मैं तुम्हारा बच्चा हूँ, तुम्हारा संतान हूँ, मेरे जो सारे चीजों को आपके हाथ में सौंपता करके हमें प्रार्थना करना கூடாத है। காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் இப்பொழுது பாடினோம். आपसे नहीं होने वाला कार्य कोई भी नहीं करके हमने गीत गाया। நம்முடைய தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். हमारा जो परमेश्वर है वो अद्भुत और आश्चर्य काम करना। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசியின் வாயை திறந்து பேச வேண்டும். हमारे जिंदगी में भी वो अद्भुत और आश्चर्य काम करेंगे करके विश्वास करना है, मुंह खोलकर बोलना है। நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். और निश्चय परमेश्वर मेरी जिंदगी में अद्भुत कार्य நிச்சயமா करेंगे। வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். निश्चय परमेश्वर हमारे जिंदगी में आश्चर्य काम அவருடைய करेंगे। பேரே அதிசயம் என்று எழுதப்பட்டுள்ளது. उसका जो नाम है वो अद्भुत करके लिखा है। நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். हमारे परमेश्वर कितने सारे भलाई किए हैं। சிக்கலான நிலைமைகள் வருகின்ற பொழுது अगर परेशानी की स्थिति आई तो நமக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து பார்த்து அவருக்கு நன்றி எடுக்க வேண்டும். हम परमेश्वर ने हमें जितने भी दया दिया है उसे देखकर हमें प्रार्थना मतलब எப்பேற்பட்ட धन्यवाद देना है। சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத தேவன் किस तरह के परेशानी से परमेश्वर ने मुझे बचाया हुआ परमेश्वर நிச்சயமா என்னை கைவிடவே மாட்டேன். निश्चय वो न छोड़ेगा। கொஞ்ச காலம் பாடணும்
அனுபவிக்கிற உங்களை और थोड़ा समय के लिए जो हम दुख सहते எந்த हैं, பாடுகள் இருந்தாலும் அது ஒரு கொஞ்ச காலம் தான். जो भी दुख होगा वो कुछ समय के लिए நாமும் होगा. அநேக காரியங்களை விசுவாசத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அது அனுமதிக்கப்படுகிறது. बहुत सारे कार्य हम भी विश्वास में आगे बढ़ने के लिए वो हमें दिया जाता நான் है. விசுவாசத்திலே ஒரு ஸ்டெப் மேலே போவதற்கும் विश्वास में एक स्टेप आगे बढ़ने के இப்ப लिए, இருக்கிற ஸ்டேஜ் விட்டு இன்னும் கொஞ்சம் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் अभी जो கொள்வதற்கும் स्थिति में है इससे आगे बढ़कर आशीष पाने के சில लिए, பாடுகள் பிரச்சனைகளில் நம்மை தேவனாகத்தான் அனுமதிக்கிறார். और परमेश्वर हमें वो कुछ कुछ दुख के द्वारा जाने के लिए परमेश्वर अनुमति देते हैं. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் मनुष्य को जो होने वाला जो परीक्षा, வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. और कोई तुम्हें परीक्षा नहीं होगी. எல்லா மனுஷருக்கும் ஏற்பட ஒரு வழியில் தான் நமக்கு ஒரு சோதனை வருகிறது. हर एक इंसान को जो एक दुख और परेशानी आते हैं वही हमें आती है. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चाई है. உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். आपको जो सहन करने की शक्ति के ऊपर वो उसके ऊपर आपको नहीं परीक्षा. ஹalleluya. हालेलुया. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்க वो மாட்டார். हमारी सहन शक्ति के ऊपर नहीं देते हैं. அதோட மாத்திரமல்ல केवल वो नहीं, அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். वो परेशानी से जीतने के लिए परमेश्वर में रास्ता दिखाता है. ஹalleluya. हालेलुया. பாருங்கள், எந்த ஒரு பெரிய போஸ்டுக்கு போனாலும் ஒரு பரீட்சை எழுதி வெற்றி பெற்றால் தான் அதற்கு போக देखो, முடியும். अगर कोई एक पोस्ट में जाना है तो उसके लिए परीक्षा लिखकर हम उसे क्लियर करना है. நம்ம அதுல பாஸ் ஆகின்ற பொழுது அடுத்த ப்ரமோஷன்ல போவோம். अगर पास होंगे तो वो प्रमोशन मिलेगा. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏதாவது ஒரு கட்டத்தில் சோதனை வருது என்றால் இன்னொரு ஸ்டெப் மேலே போக போகிறோம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். और हमारे जिंदगी में भी कोई परेशानी है तो हमें ये जानना है कि अभी इससे यहाँ से प्रमोशन होगा हमारा. அந்த பிரச்சனை ஆண்டவரை விசுவாசத்தில் ஜெயம் கொள்கின்ற பொழுது और वो परेशानी में हम परमेश्वर पर विश्वास कर जब प्रबल पाएंगे, இன்னொரு ஸ்டெப் நாம் மேலே போவோம். एक स्टेप और ऊंचा ஒரு जाएंगे, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் एक கொள்வோம். बड़ा आशीष पाएंगे. அப்ப அதற்கு மேலே போகின்ற பொழுது उसके ऊपर जाने के लिए நமக்கு தெரிய வரும். हमें पता चलेगा. இதற்கு முன்னால் இப்படித்தான் நமக்கு ஒரு சோதனை வந்தது. पहले भी मेरे को ऐसी एक परीक्षा आई. ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணினேன், मैंने परमेश्वर से प्रार्थना की, அவரை விசுவாசித்தேன், पर विश्वास किया, எனக்கு ஜெயம் கொடுத்தார், उन्होंने जीत दी, எனக்கு வெற்றியை கொடுத்தார், जय जय जयकार என்னை किया, உயர்த்தினார். मुझे ऊंचा उठाया. இப்போது என்னை உயர்த்துவதற்காகவே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. अभी मुझे इससे से बाहर निकालने के लिए परमेश्वर ने मुझे நான் अनुमति இதில் दी. ஆண்டவரை விசுவாசிப்பேன். मैं इसमें परमेश्वर से विश्वास करूंगा. நிச்சயமாக என் தேவன் என்னை அவர் பலப்படுத்துவார், निश्चय परमेश्वर मुझे बल देंगे, எனக்கு சமாதானம் அருளுவார், शांति देंगे, அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் आशीष करेंगे. என்று சொல்லி வாய் திறந்து ஆண்டவரை நாம் துதிக்கின்ற பொழுது जब हम मुंह खोलकर जब हम प्रार्थना करेंगे, எல்லா பிரச்சனை தேவனும் விடுதலையை கட்டளையிடுவார், सारे परेशानी से परमेश्वर हमें जीत வெற்றிகளை देंगे, கட்டளையிடுவார், जीत देंगे, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், आशीष देंगे, நன்மைகளை கட்டளையிடுவார். भलाई कर देंगे. ஹalleluya. हालेलुया. இது நம்முடைய இதயத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். हमारे हृदय में हमेशा रहना है. நம்முடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் हमारे परमेश्वर को जब भी हम प्रार्थना करते உபாகமம் हैं, 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्था वरन 4 अध्याय हम 7वां वचन को पढ़े. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். यहाँ पर लिखा हुआ है, देखो कौन ऐसी बड़ी जाति है जिसका देवता उसके ऐसे समीप रहता है जैसा हमारा परमेश्वर यहोवा जबकि हम उसे पुकारते हैं. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் கடந்து வந்து தொழுது கொள்கிற போதெல்லாம், जब हम हमारे परमेश्वर को आकर प्रार्थना करते, दंडोत நாம் करते, எல்லோரும் சேர்ந்து தொழுது கொள்கிற போதெல்லாம், हम सब मिलकर प्रार्थना करते हैं. அல்லது குடும்பமாய் வீட்டில் அமர்ந்திருந்த ஆண்டவரை தொழுது கொள்கிற போதெல்லாம், जब हम एक हमारे कुटुंब में मिलकर प्रार्थना करते हैं, அல்லது தனித்தனியாக நாம் ஜெபித்து ஆண்டவரை தொழுது கொள்கிற போதெல்லாம், अभी हम अकेले जब प्रार्थना करते हैं, அவர் நமக்கு சமயமாய் கடந்து வந்து அருகிலே உட்கார்ந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். हमारे समीप आते हैं और हमारी प्रार्थना को सुनते हैं. அதை நாம் உணர வேண்டும். उसे हमें जानना है. நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவரே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிறீர், हे परमेश्वर, जब हम प्रार्थना करते हैं तो आप हमारे समूह में आते हैं, எங்களுடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர், हमारी जो भी विनती है वो सुनते रहते प्रभु. आप நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர். आप हमारे लिए भलाई करते நாம் हैं. விசுவாசிக்க इसे வேண்டும், विश्वास करना है, விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். विश्वास कर कर प्रार्थना करना है. நிச்சயமாக நமக்கு நன்மை வந்துடும் என்று வேதம் சொல்லுகிறது. निश्चय भलाई आएगी करके शास्त्र कहती நாம் है. தேவனுடைய ஜனங்கள். हम परमेश्वर के प्रजा, எல்லாரும் பெரிய ஜாதி யார்? और इस दुनिया में सबसे बड़ी प्रजा कौन है? जाति யார்? कौन है? நாம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. कौन है? हम ही है करके परमेश्वर शास्त्र நம்முடைய बताते हैं. தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சமயமாய் கடந்து வந்து நம்மை जब ஆசீர்வதிக்கிறார். भी हम परमेश्वर की प्रार्थना करते हैं, उनके समूह में आते हैं, वो परमेश्वर हमारे निकट இப்படி आते हैं. சமயமாய் இருக்கிற போல தேவனை இவ்வளவு சமயமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर को इतने समीप रहकर प्रार्थना करने वाली और कौन सी जाति है करके लिखा है. அப்ப நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
तो हमें कोई भी चीज की चिंता नहीं करनी எந்த है। வேலைக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் எங்கே கடந்து சென்றாலும் कोई भी काम के लिए, कोई भी कार्य के लिए कहीं भी हम जाए அங்கே तो நின்று ஒரு 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 அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆண்டவர் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறேன், நான் உம்மிடத்தில் ஜெபம் பண்ணி உம்முடைய பிள்ளை எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் अगर वहां खड़े रहकर हम 2 मिनट प्रार्थना करें कि हे परमेश्वर मैं कार्य करने वाला हूं, इसमें परमेश्वर इसे हमें चला, मुझे अगुवाई कर करके बोलेंगे। விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு வெற்றிகளை கொண்டு வரும். और जो विश्वास भरी प्रार्थना में जय विजय लेकर आएगी। விசுவாசத்து உனக்கு ஆக கடவுள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். विश्वास के अनुसार तुझे हो हुए करके परमेश्वर உன்னுடைய कहते हैं। விசுவாசம் உனக்கு வெற்றியை கொண்டு வந்தது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். विश्वास तेरे लिए जय लेकर आया करके உன்னுடைய परमेश्वर விசுவாசம் कहते உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லி हैं। இருக்கிறார். विश्वास तुझे बचाया करके உன்னுடைய बोलता है। விசுவாசம் நீ என்மேல் வைத்த அந்த விசுவாசம் உனக்கு இந்த கிரியை நடப்பித்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். मुझ पर जो विश्वास किया है उसके वजह से कार्य हुआ है। சங்கீதம் 144:15 பார்க்கின்ற और பொழுது यहाँ पे भजन संगीता 144 15 வசனத்திலே 15 पे लिखा है, விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம், இவ்விதமான சிறை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. यहाँ पर लिखा है तो इस दशा में जो भी राज्य है वो क्या ही धन्य होगा, जिस राज्य का परमेश्वर यहोवा है वो क्या ही धन्य है। இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. और जब यहाँ पे लिखा हुआ है कि ये राज्य वो जो है उसका लोग धन्य है, எப்படி இந்த உலகத்தாரை போல அல்லாமல் इस दुनियादारी के लोग के समान நாம் नहीं। மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு हम मन फिराकर परमेश्वर को मान लिए நம்முடைய பாவங்களை அறிக்கை விட்டுவிட்டு நாம ஞானஸ்நானம் பெற்று புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். और हम पाप की कबूलात कर हम पाप की क्षमा पाकर हम बपतिस्मा पाकर नए सृष्टि बने। இது ஏதோ சாதாரணமா செய்து விட்டோம் என்று எண்ணாதீருங்க. ये कोई ऐसे ही साधारण चीजें मत सोचिए। பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறப்பதற்கு முன்பாக நம்மை முன்குறித்திருந்தார். परमेश्वर ने क्रिस्त मसीह यीशु मसीह के अंदर हमें पहले से चुन लिया है। எப்ப நம்ம முன்குறித்தாரா? कब हमें चुना है? தாயின் கருவில் இருக்கும்போது நம்மை கண்டு முன்குறித்து அழைத்து जब हम விட்டார். हमारी माँ की कोख में पेट में थे तभी उन्होंने चुन लिया। அப்ப தேவனுடைய இரக்கம் நம்ம மீது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. परमेश्वर की जो दया कितनी महान है அதான் देखो। இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. इसकी जो इस दशा में जो राज्य है वो क्या ही धन्य लोग கர்த்தரை हैं। தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. इस राज्य का परमेश्वर को यहोवा जो माने वो क्या धन्य है। அங்கே எல்லாம் இதுவேளை குறித்து ஏகமாக எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर इस तरह लिखा हुआ है, அவருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறபடியினாலே हम उनके संतान हैं, इसलिए எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். हमारे बेटे जवानी के समय पौधों के समान बूढ़े हुए हो। எங்கள் குமாரத்தைகள் சித்திரந்திருந்த அரண்மனை மூலைக்கற்களை போல இருப்பார்கள். हमारी बेटियां उन कोने वाले खंभों के समान हो। அப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பெண்களா இருக்கட்டும், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே மதிக்கத்தக்கதா ஆண்டவரால் மேன்மைப்படுத்தப்பட்ட மக்களாய் இருப்பார்கள். हमारे जो भी बच्चे हो वो परमेश्वर के नाम को महिमा कर कर और वो परमेश्वर से आशीष पाए हुए लोग हैं। இதெல்லாம் பெற்றுக்கொண்ட பக்தன் எழுதுகிறார். ये सब जो पाया हुआ भक्त लिखा அதே है, சங்கீதத்தில் தான் இதெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. भजन संगीत में लिखा हुआ है, எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்கள், எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். वो हमारे खाते भर रहे हैं और उनमें भांति भांति की अन्न रखा जाए। எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். हमारी भेड़ बकरियां हमारे मैदानों में हजारों हजारों बच्चे जने। எங்களுடைய எருதுகள் எல்லாம் பலத்தவைகளாய் இருக்கும். हमारे बैल खूब लदे हुए हो சத்ரு உட்புகுதலும் குடிபோகுதலும் அங்கே இருக்காது. और हमारे विद्वान जो है वो न हमारा कोई जाना है। இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு வைத்திருக்கிறார். सारे आशीष परमेश्वर ने हमारे संतान के लिए रखा हुआ है। நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். खते हमेशा भरा हुआ होगा। சகல வஸ்துகளாலும் நிரம்பி இருக்கும். हर एक भांति भांति चीजों से भरा होगा। இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? ये कब मिलेगा? ये सब நீங்க ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால், परमेश्वर पे रखने वाले विश्वास पर। ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலே நீங்கள் கடந்து செல்கிறபடியினால், परमेश्वर जो रास्ता दिखाते उस पे चलते हैं तब நீங்கள் செய்கிற எந்த வேலையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, जो भी कार्य करते जब परमेश्वर उसमें आशीष करते हैं, தேவனிடத்தில் ஞானங்களை பெற்றுக்கொண்டு परमेश्वर से ज्ञान पाकर அந்த வேலையை நாம் கருத்தாய் செய்கின்ற பொழுது, कार्य जब हम सही सलामत कर रहे இந்த हैं, வேலையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், ये समय परमेश्वर ने दिया हुआ இதை है। எல்லாரை காட்டிலும் நான் திறமையாக செய்ய ये வேண்டும். कार्य को हमें सब लोगों से सही रीति से அப்படி करना है। செய்கின்ற பொழுது நாம் உயர்வை பெற்றுக்கொள்ள जब हम முடியும். वो करते जब हम ऊंची जो पदवी पाते हैं, ஒருவனை உயர்த்த நம்முடைய தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டுள்ளது. तो ऊंचा करने वाला परमेश्वर है करके लिखा है।
நமக்கு வேலைகளை கொடுக்கிறார். परमेश्वर हमें जो काम அந்த देते हैं, வேலைகளை கவனமாக செய்ய வேண்டும். काम हमें सही सलामत कर रहे हैं அடுத்தடுத்து அதற்கான அதை காட்டிலும் மேலான வேலைகளுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள और வேண்டும். उसके ऊपर वाले काम के लिए भी हमें परमेश्वर से நம்முடைய मांगना है। தேவைக்கு அதிகமான வருமானங்கள் வரும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். जरूरत से भी वो अधिक हमें तनख्वाह दे करके எல்லாவற்றிற்கும் தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். हर एक कार्य के लिए परमेश्वर को विश्वास करना है। விசுவாசித்த வார்த்தைகளை மாத்திரம்தான் நீங்கள் பேச और வேண்டும். विश्वास कर वो केवल परमेश्वर का वचन ही இதற்கு बोलना है। மாறாக அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் इसके अगर उल्लंघन कोई अविश्वास बातें करे तो உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். वो भी आशीष तुम्हारे आने वाली है, वो भी नहीं आएगी। அவிசுவாசம் கொண்டவர்களை தான் தேவனாய் கர்த்தர் கடிந்து கொண்டார். वो अविश्वास है, परमेश्वर उनसे ही निंदा करते हैं। परमेश्वर நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर हमें इस तरह नहीं रहना करके परमेश्वर ने लिखा है। அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் वो இருக்கிறார். हमारा बचा के चलाने वाला நம்மை परमेश्वर है। கைவிடாமல் சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். हमें न त्याग कर हर एक आशीष से आशीष करने वाला தேவனுடைய परमेश्वर है। பிள்ளைகளா நாம் இருக்கிறவர் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். परमेश्वर के संतान है, वो हमें हर चीज में आशीष நான் உன்னை करेंगे। நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து मुझे आशीष करके ही हमें आशीष உன் करूंगा। பேரை பெருமைப்படுத்துவேன். मेरे नाम को मैं நீ बढ़ाऊंगा। ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நம்முடைய ஆதிபிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் वो கொடுத்தார். आशीषित हमेशा रहेगा करके परमेश्वर ने हमारे जो पिता अब्राहम को परमेश्वर ने बताया। அவர் செல்வ சீமானாய் இருந்தார். वो बहुत बड़े सेठ थे, ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்தார். परमेश्वर के प्रिय थे। அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் वहाँ अब्राहम का जो आशीष கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. परमेश्वर यीशु मसीह के द्वारा में आया है। அப்ப நமக்கும் சரீர பிரகாரமாய் ஆத்மீக பிரகாரமாய் பொருளாதார பிரகாரமாய் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. हमें भी शरीर के अनुसार आत्मिक के अनुसार हर एक आशीष हमारे लिए இதை है। தெளிவாய் அறிந்து இருதயத்திலே வைத்து விசுவாசிக்க வேண்டும். सही रीति से जानकर हमारे हृदय में रखना है। நாம் अनेक காரியங்கள் இது நடக்குமா நடக்காத எனக்கு வாழ்க்கை பண்ண ஜெபம் பண்ணி விட்டு விடுகிறோம், விசுவாசிக்கிறதும் விட்டு விடுகிறோம். हम बहुत सारे कार्य सोचते कि ये होगा नहीं होगा, विश्वास करना छोड़ देते, प्रार्थना करना छोड़ விசுவாசத்தினால் देते। மாத்திரம் நீதிமான் பிழைப்பான். विश्वास से ही जो वो जो नीतिवान நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. विश्वास से अगर परमेश्वर से विश्वास नहीं करेंगे तो कोई कार्य ஆனால் नहीं होगा। எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமா இருக்கட்டும், ये भी बड़ी कार्य हो, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து आप விட்டால் परमेश्वर पे भरोसा करेंगे तो நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடைபெறும். निश्चय आपके जिंदगी में होगा। ஹalleluya. ஹalleluya. அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். वो विश्वास हम पर होना चाहिए। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று சொல்லுவது தப்பு. विश्वास के बिना में परमेश्वर का प्रिय बोलना गलत है। விசுவாசம் இல்லாத யாரும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. विश्वासहित कोई भी परमेश्वर के प्रिय नहीं रह सकते। ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் परमेश्वर पर विश्वास करते जो कहते हैं அவர் உண்டு என்றோ वो है कर कर தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். वो विश्वास करते हैं, उसे वो बल लेता करके विश्वास करना நம்முடைய है। பிள்ளைகளாகி விட்டோம், हम उनके संतान हैं, அவரை விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास कर रहा है, அவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார். उनके लिए वो सामर्थ देता இதை है। விசுவாசிக்க வேண்டும் என்றால் हमें अगर विश्वास करना है நம்முடைய तो தேவன் அவருடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर ये पवित्र संतान है, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். परमेश्वर के ना प्रिय कार्य हमसे हटाना है பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. और जो पाप वाले कोई भी कार्य हमारी जिंदगी में नहीं हो। தேவன் வெறுக்கிற அத்தனை காரியங்கள் நாம் வெறுக்க வேண்டும். परमेश्वर जिसे निंदा करते हैं, वो हर एक कार्य हमें जिंदगी से हटाना है। நாம் பாவத்தையும் வைத்துக்கொண்டு हम पाप को भी रखा, ஆண்டவருக்கும் பிரியமா இருப்பது கூடாத காரியம். परमेश्वर के प्रिय रहना न संभव है। நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் मैं जिस तरह पवित्र हूँ, நீங்களும் உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். आप लोग आपके हर एक चाल चल में पवित्र होना करके உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்க. हमारे हर एक चाल चलन में तुम्हें पवित्र रहना है। நம்ம பார்க்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், கேட்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், वो भले सुनना हो, बोलना हो, देखना हो, हर एक कार्य में पवित्र रहना है। நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். पवित्र जब हम நாம் रहना है, பரிசுத்தமா இருந்து ஆண்டவரிலே ஜெபம் பண்ணினோமானால் हम पवित्र रह के परमेश्वर से प्रार्थना நாம் करें। கூப்பிடும் முன்னே தேவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். बुलाने के पहले परमेश्वर करेंगे ये मैं आ गया करके। நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். जब हम सुनते हैं तभी हमें आशीष आएगी। நம்முடைய ஆதி பிதாக்களின் காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. और जब हम देखते हैं हमारे जो आदि पिता उनके समय पे ये सब कार्य हुआ। யாத்திராம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது निर्गमन 12 अध्याय पे हम देखते हैं இதெல்லாம் அங்க எழுதப்பட்டுள்ளது. வந்து பஸ்காவை ஆண்டவர் நியமித்தார். और यहाँ पर हम देखते हैं बसक को परमेश्वर ने वो उन्होंने रखा। அதாவது தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது जो जनता को मिस्र से जब वो चुरा कर लिया है, நிறைய அற்புதங்களை செய்தார். उन्होंने बहुत सारा आश्चर्य काम किया। கடைசியில் அதுவரையிலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. और तब तक वो फरोन का जो हृदय वो कठिन था। இப்பொழுது
நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். अब मैं एक आश्चर्य काम करने वाला हूँ. அப்பொழுது அந்த பார்வோன் உங்களை எல்லாரையும் நீங்கள் போங்கள் என்று சொல்லுவான். तब वो फरौन कहेंगे कि इन सबको लेकर चलो कर कहेंगे. இவரெல்லாம் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். ये सारे गुलामी में थे. அப்போ அவர் என்ன சொன்னார்? तब उन्होंने क्या कहा? நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள तब வேண்டும். आप लोगों को क्या करना है कि एक बछड़े को चुनना है அது பழுதில்லாமல் இருக்க வேண்டும். और वो निर्दोष होना है. நீங்கள் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அத்தனை பேருக்கு அளவுல தான் நீங்கள் அதை வந்து தயார் பண்ண வேண்டும். कितना खा सकते हैं, कितने लोग हैं, उसके हिसाब से ही आपको तैयार करना है. நீங்கள் என்ன செய்ய அந்த ஆட்டை அடித்து நீங்கள் அந்த ரத்தத்தை ரெண்டு நிலைக்காலிலும் பூசி மேல சட்டத்திலும் பூச வேண்டும். मेमना को मारकर उसकी जो भी रक्त है उसे यहाँ पे लगाना है. நீங்கள் வஸ்திரத்தை உடுத்து சப்பலை போட்டு எல்லாம் ரெடியா இருந்து தான் நீங்கள் அதை புசிக்க வேண்டும். और उसमें से आप सब वो पहनकर, वो कपड़े पहनकर, चौकट रखकर, वो सब उसके बाद ही हमें खाना है. ஒருவேளை ஆடு கொஞ்சம் பெரிதா இருந்தால் अगर कोई मेमना बड़ी हो, பக்கத்தில் உள்ள ஆட்களையும் உங்க வீட்டிலே சேர்த்துக் கொள்ள बाजू வேண்டும். वाले लोग को भी आपके घर पे बुला लो. கர்த்தருடைய கட்டளை சரியாக செய்ய வேண்டும். परमेश्वर के कार्य सही करना है. அதில் மிச்சம் எதிர்ந்தாலும் சரி அந்த விடியற்குள்ள அவ்வளத்தையும் தீயில எரித்து விட வேண்டும். उससे कोई चीज बच गई तो उसे आग में डालकर जला देना है. அந்த ஆட்டை நீங்கள் சுட்டு சாப்பிட வேண்டும். और उस मेमना को आपको जलाकर खाना है. கசப்பான வந்து கீரையோட கூட நீங்கள் சாப்பிட வேண்டும். और वो उसके साथ आपको जो भी है वो भी कड़वे सगापत को भी खाना है. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. घर से बाहर नहीं आना. சங்கார தூதன் புறப்பட்டு வருவான். और वो आएगा, दूध आएंगे தலைச்சன்களை அவ்வளவு பேரையும் கொண்டு போடுவான். और वो देखेंगे सबको वो मार देंगे करके. இதற்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். इसको उसी तरह भय माने. இல்ல நல்ல ஆட்டை சுட்டு வச்சிருக்கோம், வெளியே கிளம்பி போறோம், பாதையில மிச்சம் இருந்தா தெரியாம வச்சுக்கிறோம், போய் சாப்பிட்டுட்டு போலாம் நினைக்க கூடாது. ये इस तरह नहीं सोचने की चलो हमने मेमना को मार दिया, इसमें कोई बचा रहेगा तो हम हमारे रास्ते में लेके जाएंगे खाने के लिए. அது எல்லாரும் நம்ம மாத்திரம் வச்சா தெரியவா போகுது. ये क्या अगर मैं रखूंगा तो पता तो ही चलेगा. அங்கே புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் என்று எழுதப்பட்டுள்ளது. वहाँ पे केवल पुरुष 6 लाख करके लिखा हुआ है. எல்லாம் மொத்தத்துல பட்டு 30 லட்சம் பேர் போயிருக்கலாம். सारा चीज देखेगा तो 30 लाख लोग गए रहेंगे. பாருங்க அந்த இதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். बट उन्होंने ऐसे ही அப்படி புறப்பட்டு போகும்போது நீங்கள் சும்மா போவதில்லை. और जब जाते समय वैसे ही नहीं गए. நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் அடிமைகளாய் உங்களை வேலை வாங்கி இருக்கிறார்கள். इतने साल तुम्हें गुलामी करके நீங்கள் புறப்பட்டு போகும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் கேட்கிற எல்லாத்தோடும் நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். यहाँ से निकलेंगे तब आप सोना चांदी हर एक आशीष लेकर निकलेंगे. இது அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ये उन लोगों को बताया गया था. ஆண்டவர் செய்த அந்த அற்புத தலைச்சங்காரம் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தபடியால் और जब वो परमेश्वर का दूध आकर जब उन्होंने मारा, தேசமே அங்கே அலறி கொண்டிருந்தது. वो पूरी देश रोकर चिल्ला. அப்பொழுது சொன்னான் பார்வோன், இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போங்கள். तब उन्होंने कहा कि चलो अब तुम निकल कर உங்கள் ஆடு மாடு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் விடுங்க. तुम्हारे सारे मेमना भेड़ सबको लेकर चले जाओ. அவன் கூட சரியா அறிந்திருந்தான். वो भी देखो सही रीति से. என்னை ஆசீர்வதித்து விட்டு நீங்கள் போங்க. और वो फिरौन ने बोला कि मुझे भी आशीष कर. ஏற்கனவே ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. क्योंकि पहले ही लोग நீங்கள் புறப்படும்போது எகிப்தியரிடத்திலே தங்கத்தையும் வெள்ளியும் கேட்டு வாங்குங்கள். और उनको पहले ही बोला गया था जब तुम निकलेंगे तब आप मिस्र के लोगों से. ஆண்டவர் எல்லோருடைய உள்ளத்திலும் அப்படி பேசி இருந்தார். परमेश्वर सबके जिंदगी में बात किया था. கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள். वो जो भी पूछे सब कुछ दिया गया था. கீழ்ப்படிந்தபடினாலே மற்ற எகிப்திலே எல்லா தலைப்பில் சங்காரம் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. इन्होंने आज्ञा मानी इसलिए वो मिस्र में इतनी बड़ी जो ये हुई थी, मतलब और तभी भी इनके बच्चों को कुछ हुआ नहीं. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் தான் நாம் செய்ய வேண்டும். और जो परमेश्वर कहते हैं केवल हमें वही करना है. நம்ம யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது यहोशू हम 3रा अध्याय देखेंगे. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर वहां क्या कहते हैं? நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, तू लोगों को पवित्र कर. நான் நாளைக்கு அவர்கள் மத்தியிலே நான் அதிசயத்தை செய்வேன். कल मैं उनके बीच में एक अचंबा कार्य करूंगा. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3रा अध्याय 5वां वचन को पढ़े. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है फिर यहोशू ने प्रजा के लोगों से कहा तुम अपने आप को पवित्र करो क्योंकि कल के दिन यहोवा तुम्हारे मध्य में आश्चर्य कर्म करेगा. அப்ப ஆண்டவர் நம் செய்கிற ஒரு வேலையிலே அதிசயத்தை செய்ய வேண்டும். अगर हम जो कार्य कर रहे परमेश्वर उसमें आश्चर्य काम. ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம் போகிறோம், அந்த காரியம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் कार्य के लिए जब प्रार्थना करते तो कार्य हमें जो सही हमें होना चाहिए. तो முதல்ல நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். हम पहले हमारे आपको ताक कर देखकर जो परमेश्वर के ना प्रिय कार्य उसे छोड़ना है. பாவம் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். होगा तो
कबूल कर कर छोड़ देना है। அவருடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के समूह में पवित्र रहना है। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை और தரிசிப்பார்கள். जो हृदय में जो शुद्ध है वो भाग्य है, वो परमेश्वर को देखेंगे। அப்ப ஆண்டவர் கடந்து வந்து நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானாலும் परमेश्वर अगर आकर हमें भलाई करना है तो நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். हम परमेश्वर के समूह में पवित्र रहना है। ரொம்ப சிம்பிளான வழிதான். बहुत सी आसान चीज இருக்க है। பாவத்தை அறிக்கை பண்ணி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமா வைத்துக் கொள்ள हमारे अंदर जो வேண்டும். पाप है वो कबूल कर हमें शुद्ध कर लेना है। அடுத்தபடி ஆண்டவர் மீது அசையாத ஒரு விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். परमेश्वर में एक मतलब स्थिर विश्वास யோசுவா रखना है। ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். यहोशू ने प्रजा से कहा कि ये लोग तुम अपने आप को पवित्र कर लो। நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் அதிசயங்களை செய்வார். कल यहोवा तुम्हारे मध्य में आश्चर्य काम இவர்கள் करेगा। எரியோவை பிடிக்க போக आप வேண்டும். लोग यरीहो को पकड़ने जा रहे हो। இதற்கு நடுவிலே அங்கே யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. इसमें यरदन की नदी है। அப்படி உங்களுக்கு பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் तो परमेश्वर आप पवित्र कर தேவனுடைய लेंगे। பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணியிலே பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற இவ்வளவு பெரிய ஆறு நின்று அது பின்னாக திரும்பி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். वाचा का संदूक जो याजक को उठाकर लेके चलेंगे, जब उनका पैर पानी में लगेगा तो पानी हट जाएगा। அப்படியே அவர் தங்களை சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். अपने आप को पवित्र कर लिया, इसलिए கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கை கொண்டார்கள். परमेश्वर का वचन उन्होंने ऐसी पालन किया। அவர்கள் ஆசாரியர் கால்கள் தண்ணியிலே பட்ட உடனே और जैसे वो याजकों के पैर पानी में लगे, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அது ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. और जो भी वो ऊपर से आने वाला जो पानी है वो एक पहाड़ की तरह बनकर हट அதுக்கு गई। இந்த பக்கம் உள்ள தண்ணி எல்லாம் பிரிந்து ஓடி போய்விட்டு என்று எழுதப்பட்டுள்ளது. और जब वहां पर लिखा है कि वो जो पानी है वो हट गई करके लिखा है। சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவோ और सारे लोग यरदन को पार करने तक கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தண்ணீர் நடுவிலே நின்றார்கள். जो परमेश्वर के जो प्रजा அந்த ஆற்றிலே தண்ணீர் இல்லாத வெட்டாந்தரையில் நின்றார்கள். और वो जो बिना पानी का जो जमीन है, बंजर जमीन, वैसे वो जमीन पर चल के गए। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखो, நம்ம தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? हमारे परमेश्वर से जो न करने वाला कार्य कोई है? அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. न होने वाला कार्य कोई नहीं है। ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने लिख कर रखा है। நம்மை சந்தித்திருக்கிறார். हमें जो उन्होंने நம்ம ரட்சித்திருக்கிறார். हमें उन्हें उद्धार किया है। நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். हमें उनके बच्चे संतान बनाए। நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். हमारा आशीष करना ही उनका प्रिय है। என்னது பிரியம்? क्या उनका प्रिय है? நம்மை हमें ஆசீர்வதிப்பதுதான். हमें आशीष करना ही उनका நம்முடைய प्रिय है। வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் தான். हर एक चीज हमारी जिंदगी में आशीष में होगी। நமக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வந்தது போல தெரியலாம். हमें हमारी जिंदगी में परेशानियां कठिनाई आती है, தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். परमेश्वर அவருடைய விசுவாசத்தால் வெற்றியை தருவார். उन पर विश्वास करेंगे तो जीत देगा, நன்மை தருவார். भलाई करेगा। நாம் என்ன செய்து விடுகிறோம்? क्या हम करते हैं? ஒரு சின்ன பிரச்சனை வாயை கொண்டு தேவையில்லாமலாம் பேசி விடுகிறோம். छोटा सा एक परेशानी है तो हम मुंह को रखकर बहुत सारे चीज बोल देते हैं। ஜெபம் பண்ணி பார்த்தோம் ஒண்ணுமே நடக்கல. प्रार्थना करके देखा कुछ नहीं हुआ। கோயிலுக்கு போனாதான் என்ன நடக்கும்? वहाँ जो कलीसिया में गया तो क्या हुआ? அவருக்கு என்ன நடந்துட்டு இவருக்கு என்ன நடந்துட்டு? उसको क्या हुआ, उसको क्या हुआ? இது சாத்தான் உங்க கூட உங்க ஆவியில இடப்பட்டு இப்படி உங்களை பேச வச்சு உள்ள ஆசீர்வாதத்தை இல்லாம शैतान इस तरह आपके अंदर सुन देकर आपको बोलकर और वो आशीष को हटा देता है। எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். हमेशा जो डर मानता है वो पवित्र है। கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பரிசுத்தமாய் காணப்படுவான். परमेश्वर का जो भय मानता है वो हमेशा पवित्र रहता எவ்வளவு है। பெரிய பிரச்சனை வரட்டுமே, इतना भी बड़ी परेशानी आने दो। செங்கடல் ரெண்டாய் பிளந்துதான் எந்த சரித்திரத்தில் இல்லாத ஒரு சம்பவம் हम இது. देखते हैं लाल समुद्र दो भाग करके हट गया था करके दिखा। யாருக்காக? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக. इसलिए वो परमेश्वर के संतान के लिए அவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக செங்கடலை ரெண்டாய் பிளந்தார். परमेश्वर के संतान चलकर जाने के लिए उन्होंने उसे दो भाग कर दिया था। இங்க யோசுவா அந்த யோர்தானை ரெண்டாய் பிளக்கிறார். यहाँ पर हम देखते हैं यहोशू ने यरदन की नदी को दो भाग कर दिया। இவர்கள் அங்கே கடந்து போகிறார்கள். ये वहां पर जा रहे हैं। இதை பார்த்த அந்த ராஜாக்களுக்கு ये जब देखकर वहां के राजाओं அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவோ और जो भी जो परमेश्वर के लोग वहां से निकलने तक கர்த்தர் யோர்தானின் தண்ணீர் அவளுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினபடியால் परमेश्वर ने यरदन की नदी के पानी को परमेश्वर ने सुखा दिया। அந்த इसलिए யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களோ और वो जो यरदन के नदी के पार जो यमोरियों के जो राजा थे இன்னும் குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களோ और जो कानानियों जो थे இப்படி தேவனுடைய ஜனங்கள் வந்தார்கள். அவருக்கு முன்பாக இருந்த கரை புரண்டு ஓடின ஆறே
ரெண்டாக அது விரிந்து வெட்டாந்திரர்களுக்கு வந்து இடம் கொடுத்தது எவ்வளவு பெரிய அதிசயத்தை அவருடைய ஆண்டவர் செய்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். उन्होंने जाना कि परमेश्वर ने यरदन के जल को हटाकर उसे सूखा कर दिया और अपने बच्चों को चला कर लेके गया. जब सुने तब இதை கேட்டது முதற்கொண்டு जब से ये सुने तब அவர்கள் இருதயம் கரைந்து போய்விட்டதாம். जब उनके हृदय डर के मारे घबरा गए. இப்ப கரைந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல நன்றாக. उसका मतलब आपको पता है ना, ஒரு திடமா இருக்கிற ஒரு பொருளை தண்ணியில கலச்சாதுன்னா அந்த பொருளே இருக்காது, எல்லாம் தண்ணியோட சேர்ந்து விடும். अगर जो एक चीज को हम पानी में डाल देंगे तो घुल जाता है पानी அவருடைய में. இருதயம் எல்லாம் கரைந்து போய்விட்ட, பலமே இல்லாம கிடுகிடுன்னு ஆடி ஒண்ணு இல்லாம போய்விட்டான். जो हृदय डर गया घबरा गया करके लिखा है. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். इस्राएलियों के बीच वो जो है वो डर गए करके लिखा है. ஆண்டவர் சொன்னபடி இவர்கள் செய்தார்கள். परमेश्वर ने जिस तरह बोला उस तरह किया. ஆனபடினால் அந்த ஆற்றை கடந்து போனார்கள். इसीलिए वो नदी को पार किए. அங்கே போன பிற்பாடும் அந்த எரிகோ மதில் விழுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொரு சுற்றி வர வேண்டும். वहाँ पर भी उन्होंने बोला कि तुम्हें ये इस यरीहो को के दीवार को तोड़ने के लिए 6 நாட்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வரணும். और 6 दिन तुम्हें घूम के आना है. 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். 7वां दिन 7 बार घूमना है. அந்த இதெல்லாம் சுத்தி வரணும். ये घूमकर आना है. ஆனா கண்டிஷன் என்ன? क्या कंडीशन परमेश्वर ने बताया? ஒரு வார்த்தை கூட ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடாது. एक वचन भी एक जो शब्द भी एक दूसरे से बात नहीं करना है. இப்ப 7 நாள் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. 7 दिन तक देखो वैसे थे. உங்களால இப்ப 7 நிமிஷம் அப்படி இருக்க முடியுமா? आपसे क्या 7 मिनट रह सकते हैं आप? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 நிமிஷம் நீங்க அந்த யார்ட்டையும் பேசாம உங்க முன்னால ஒரு 10-20 பேர் இருக்கான் வச்சுக்கிடுவோம். अगर देखो आपके सामने 20 लोग हैं, आप 7 मिनट बिना बात के रह सकते हैं? ஏன் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டார்? क्यों बात नहीं, मुंह नहीं खोलना है परमेश्वर ने இவங்க कहा. பேச ஆரம்பிச்சிருந்தா அவிசுவாசமே ஃபுல்லா வந்திருக்கும். अगर ये बात करने लगे तो अविश्वासी आ जाएगा. ஏன்னா இப்ப கோட்டையை இடிக்கதான் செய்யணும், இதை சுத்தி வர சொன்னா உழுமான்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு பேசுவாங்க. ये एरिगो को क्या मतलब, हम क्या तोड़ सकते हैं क्या? इसको घूम के आने से क्या होगा अगर के लोग वह के टट्टा இது करेंगे? என்னப்பா வேலையா இருக்கு, நம்ம சுத்தி வரணுமா? ये क्या कहा, यही काम है क्या? हमें इसको घूम இது के आना है? விழுமா? ये नीचे गिरेगा? தேவையில்லாத வேலை. ये जरूरत नहीं है. அப்படி சண்டை போட்டிருப்பாங்க. ऐसा वो बोले இது रहेंगे. என்ன இன்னைக்கு சுத்தியாச்சு, நாளை 6 நாளும் சுத்திக்கிட்டே இருக்கோம், நீங்க சுத்திக்கிட்டே இருக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. और वो बोले कि आप घूमते रहने बोल रहे, हम भी घूम रहे, कुछ हो नहीं ஆனா रहा है. கட்டளை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. और उनको क्या आज्ञा दी कि एक शब्द भी नहीं நீங்க बोलना. நினைச்சு உங்க வாழ்க்கையில் நீங்க பேசாம இருங்க. आप भी देखो आपके जिंदगी में बिना बात किए रहिए. பேசாம இருங்கன்னா அர்த்தம் என்னன்னா, अब ना बात करना का मतलब எதை பேசணுமோ அதை மட்டும் உங்க குடும்பத்துல பேசுங்க. जो बोलना है बात करना है केवल वो ही करना है. நேரம் கிடைக்க என்ன செய்ய, அவன் மொபைல்ல வந்து ஃபுல் கொடுத்துருக்கான், எல்லாம் ஃப்ரீ தான் சொல்லி போனை அமைக்கிட்டு கண்டாலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. और ये देखो अभी तो फोन भी फ्री दिया है, चलो अभी समय अभी किससे बात करने करके ढूंढकर केवल बात मत करते रहो. சில ஆளுக்கு நேரமே போக மாட்டேங்குன்னு சொல்லுகிறாரு. कुछ लोगों का समय निकलता नहीं है बोलते. நம்ம எல்லாருக்கும் நேரமே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? यहाँ पर हमें तो समय नहीं मिलती है. நேரம் போக மாட்டேங்குன்னு இப்படி சொல்ல और முடியும்? वो कहते हैं कि मेरे समय निकल பாருங்கள், गया. அவர்கள் அமைதியாக சுற்றி வந்தார்கள். देखो वो शांति से घूमकर आए. கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். परमेश्वर ने जो कहा उसे वो आज्ञा அந்த माने. எரிகோ கோட்டை இடிந்து தகர்ந்து விழுந்தது. वो यरीहो का जो था वो नीचे गिर गया करके दीवार लिखा அப்ப है. நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के संतान, நம்மை கண்டவனே மற்றவர்கள் பயப்படுவார்கள். हमें देखकर बाकी लोग இப்ப घबराएंगे. எத்தனை ராஜாக்கள், எவ்வளவு பெரிய கூட்டங்கள். अब देखो कितने राजा और कितने बड़े लोग. 40,000 பேர் அந்த ஆற்றை கடந்து போனார்கள். 40,000 लोग यरदन नदी पार किए. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. 40 பேர்னா எவ்வளவு கூட்டம் இருப்போம்? 40 लोग मतलब कितना होगा? 400 பேர்னா எவ்வளவு கூட்டம் இருக்கும்? 400 मतलब कितना होगा? சரி, ஒரு 4000 பேர் ரோட்டை கடக்க 4 நேரம் போனா எவ்வளவு, எத்தனை மணி நேரம் ஆகும்? 4000 लोग एक रोड को पार करेंगे तो कितना समय होगा? 40,000 பேரை கடந்தார்கள், யுத்த சன்னதர்கள் கடந்தார்கள். 40,000 लोग उसे पार किए. அப்ப எவ்வளவு நேரம் ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்கிறார்? परमेश्वर कितने समय तक उसे रोक के रखा வெட்டாந்தரையில है? நடந்து போனார்களா? वो सूखे जमीन पे चल அந்த के गए. ஆற்றின் நடுவில் நீங்கள் 12 கற்களை நாட்டுங்கள். वो उस नदी के बीच में आप 12 जो पत्थर को रखो. அது இன்றும் இருக்கிறது. वो आज भी है. தேவன் எங்களுக்கு அதிசயம் ये செய்தார். परमेश्वर हमें जो आश्चर्य का யோர்தான் நதியை கடந்து செல்லும்படி செய்தார். यरदन नदी को पार करने के लिए 12 किया है. கற்களை கொண்டு வந்து வெளியே நாட்டுங்கள். ये 12 पत्थर को जाके बाहर रखो. உங்கள் பிள்ளைகள் கேட்டது என்ன என்று கேட்டார். आपके बच्चों ने जब पूछा था, சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். सर्व सृजनहार परमेश्वर हमें भी அவர் எங்களோடு இருக்கிறார். हमारे साथ है. அவர் அற்புதம் அதிசயம் செய்தார். वो आश्चर्य काम करने वाला है. ஹalleluya. ஹalleluya. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று आपके எழுதப்பட்டுள்ளது. बच्चों को वो बताओ करके लिखा है. ஆனபடியினால் நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். इसलिए हर एक चीज की आधीन मानना கர்த்தருக்கு है. கீழ்ப்படிந்து நடந்தோமானால் परमेश्वर के आधीन मानकर चले तो கர்த்தர் சகல நன்மைகளும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हर एक कार्य आश्चर्यकार करने के लिए परमेश्वर
काफी है। அப்ப கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? अगर परमेश्वर की आदि न माने तो क्या होगा? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். परमेश्वर के जो संतान हमें उन्होंने परमेश्वर ने हमें अच्छे से சமாதானங்களா சந்தோஷங்களா சகல நன்மைகளால் நிரப்புகிறார். शांति आशीषित और हर एक चीजों से आशीष कर रखा है। கீழ்ப்படிந்தபடியெல்லாம் அதிசயங்களை அற்புதங்களை செய்து பெரிய நன்மைகளை செய்தார். सुने इसीलिए परमेश्वर ने हमें आश्चर्य और अचंबाकार का काम कर बड़े का कार्य किया। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் परमेश्वर के वचन के आधीन न माने तब கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியாது. परमेश्वर हमें भलाई नहीं कर सकता। நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குறவர்களாக இருப்போம். हम परमेश्वर के क्रोध को भड़काए हुए बने लोग। யாத்திராம் 16ஆம் அதிகாரத்திலே निर्गमन 16 अध्याय அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், तब परमेश्वर क्या कहते உங்களுக்கு हैं? தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை நான் தருவேன். और मैं जो आकाश के जो दूध जो खाते वो भोजन நீங்கள் दूंगा। தினந்தோறும் காலையில அதை போய் நீங்கள் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். प्रतिदिन बाहर जाकर प्रतिदिन वो भोजन को इकट्ठा करो। வேலி ஏறிவிட்டால் அப்படியே உருகி போய்விடும். और जब धूप आएगी तो वो पिघल जाएगी। இப்ப கண்டிஷன் என்ன? अब कंडीशन क्या है? இன்னைக்கு போனா நீங்க இன்னைக்கு மாத்திரம் தான் அதை பொறுக்க வேண்டும். आज अगर जाओगे तो आज के लिए ही निकालना। நீங்கள் பொறுக்கணும் இன்றோடு நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டும். आज जो भी निकाला आज ही खाकर खत्म। அதிலே மீதியை வைக்க கூடாது. इसमें वापस कोई மீதியை बचा வைத்தால் பூச்சி பிடித்து நாற்றம் அடித்து விடும். अगर कोई बचा कर रखेगा तो उसके अंदर कीड़ा पड़कर सड़ जाएगी वो। தேவனுடைய கட்டளை இதுதான். परमेश्वर का आज्ञा है। அப்ப இதுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். इसका यहाँ आदेश मानना है। ஆனால் அநேகர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. परंतु बहुत सारे लोग वो सुने नहीं। கீழ்ப்படியாமல் அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, மிச்சத்தையும் வைத்தார்கள். और कुछ लोगों ने उसमें वापस संभाल कर भी रखा। நாளைக்கு எதுக்கு போகணும், இன்னைக்கே பிறக்கிட்டோம்னா நாளைக்கு பேசாம சோம்பேறியா படுத்து தூங்கிடலாமே. अरे कल क्यों जाना है, आज ही निकाल के रखेंगे, कल हम आराम कर सकते हैं। ஆனா ஆண்டவருடைய கட்டளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर का जो आज्ञा हमें देखना है। நீ போன்றால் போகணும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். परमेश्वर कहते हैं कि जाने बोलते तो जाना है। அதையும் மீறி ஜனங்கள் கொஞ்சம் வச்சார், பூச்சி எடுத்து நாற்றம் அடித்தது, ஆண்டவர் என்னை இவர்கள் பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொன்னார். और जब वो कुछ लोगों ने बचा कर रखा उसमें कीड़े पड़कर सड़ गए। परमेश्वर ने बोला कि ये लोग ने मुझे निंदा किया। நீங்கள் 5 நாள் இப்படி பிறக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு மாத்திரம் 5 दिन ये तुम्हें इस तरह निकालना நீங்கள் है। அதை சேகரித்துக் கொள்ள வேண்டும். आपको वो निकालना है। அடுத்த கட்டளை 6வது நாள் நீங்கள் 2 நாளுக்குள்ளே வைக்க வேண்டும். और 7वें दिन जो 6वें दिन है आपको 2 दिन के लिए निकालना है। இப்ப இதுக்கு முன்னால் நீங்க மிச்சம் வச்சா பூச்சி பிடிச்சு நாரி போய்விடும். इसके पहले अगर तुम निकाल कर रखेंगे तो वो सड़कर कीड़े पड़ जाएंगे। இந்த 6வது நாள் நீங்கள் எடுத்தா பூச்சி பிடிக்காது. अगर 6वें दिन आपने निकाल कर संभाल कर रखा तो वो कीड़े नहीं அது पड़ेंगे। 7வது நாளுக்கு அது உங்களுக்கு ஆகாரத்துக்கு உண்டாயிருக்கும். 7वें दिन के लिए आपके भोजन के लिए वो होगी। ஏன் அப்படி 7வது நாளுக்கு? क्यों वो रखा है? 6 நாள் ஆண்டவர் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி இருக்கிறார். 6 दिन परमेश्वर ने काम करने ஒரு बोला। நாள் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஜெபியுங்கள், பாடுங்கள், ஆண்டவருக்கு அந்த நாளை செலவழியுங்கள். एक दिन परमेश्वर ने आराम कर कर बोला कि ये दिन मेरे लिए आप लोग बिताओ। 29 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது 29 में जब हम पढ़े तब பாருங்கள், கர்த்தருக்கு உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் और जहाँ पे लिखा यहोवा ने तुम्हें विश्राम का दिन दिया इसलिए அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 6वें दिन को 2 दिन का भोजन तुम्हें देता है। 7ஆம் நாளில் உங்களை ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அதை பொறுக்க போக கூடாது. 7वें दिन कोई अपने स्थान से बाहर न जाना, அவர்கள் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். अपने अपने जगह पर बैठा रहना, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். परमेश्वर की आराधना करना। நமக்கு வாரத்திலே ஒரு நாள் நமக்கு லீவு இருக்கிறது. हमें सप्ताह में एक दिन छुट्टी मिलती அந்த है। நாள்ல நம்ம ஆண்டவரே இந்த கடன் சென்ற 6 நாளும் என்னை நீர் ஆசீர்வதித்தீர், और उसके सब परमेश्वर के समय में परमेश्वर आपने 6 दिन मुझे आशीष என்னை किया, பாதுகாத்தீர், बचाया आपने, என் கையின் பிரயாசத்தை நீ मेरे ஆசீர்வதித்தீர், हाथ के जो काम को आपने आशीष என் किया, குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், मेरे परिवार को என்னுடைய आशीष किया, பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், बच्चों को आशीष நான் किया, கைது எல்லா வேலையும் நன்மை கட்டளையிட்டீர். जो भी कार्य को हाथ रखकर काम किया सबको आशीष உம்மை किया, பாடி மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், और आपको जो महिमा देकर आपको आपके नाम नंदी को सेलता वंदिरुक्किरेन। धन्यवाद देने आया। நல்லா யோசித்து பாருங்க. आप अच्छे से सोच के நம்மை देखिए, உண்டாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். हमें जो बनाया परमेश्वर को सब कुछ पता है, ஆனா இதுக்கும் சிலவங்க கீழ்ப்படியாம पर कुछ लोग इसको आधीन न அந்த मानकर 7வது நாள் போய் பொறுக்கிறதுக்கு எங்கெங்கடா கிடக்கு பொறுக்கிறதுக்கு போனார்கள். 7वें दिन जाकर कहाँ जाना है ढूंढने गए, அன்று அது காணப்படவில்லை. उस दिन वो नहीं मिला। ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். परमेश्वर के वचन को याद இதுல நமக்கு ஒரு காரியம் என்ன தெரிகிறது? क्या पता चलता है? ஆண்டவர் 6 நாளைக்குள்ளாக நமக்கு 7வது நாளுக்குள்ள ஆதாரம் சேர்த்தே தந்து விடுவார். 6 दिन के अंदर हमें उस 7वें दिन का मिलाकर परमेश्वर दे देते हैं।
நாம் ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து परमेश्वर के हाथ में हमें ஆண்டவரை सौंपकर, உம்மை கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும். परमेश्वर में आपको जरूर आपका நம்ம प्रार्थना करना இருதயத்தின் है। அவர் ஸ்திரத்தன்மை ஆண்டவர் பார்க்கிறார். हमारे जो हृदय के जो इसको परमेश्वर देखते அவர் हैं, மேல் வைக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். पे जो विश्वास रखते हैं परमेश्वर देखते நம்ம हैं। எவ்வளவு ஏழைகளாய் காணப்பட்டிருக்கலாம், कितना भी गरीब हो, ஆண்டவரை விசுவாசி கரெக்டா அவரோட வார்த்தையின்படி செய்ய நடந்து விட்டோமானால் परमेश्वर पे विश्वास रखकर सही तरह से चले கொஞ்ச तब நாள் போராட்டங்கள் வரலாம். कुछ दिन हमारी जिंदगी में आएगी வெற்றி பெற்று परेशानियां। வெற்றி பெற்று கடந்த ஒரு பெரிய லெவலில் நம்ம அடைந்து जय என்று ஆண்டவர் पाकर, जय சொல்கிறார். पाकर, जीत पाकर बड़े एक स्थान पर पहुंच जाएंगे। ஆண்டவர் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर हमें निश्चित आशीष करते हैं। அந்த நாள்ல கம்பெனில வேலை பார்த்தால் उस समय पे कंपनी पे काम करे तो ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா அது டபுள் கிடைக்கும். நம்ம ஜான்ராஜ் அந்த ஊழியரை கூட அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். अगर हम संडे गए तो आपको डबल पे मिलता है। அப்படிதானே? சண்டே போனா 2 மடங்கு சேலரி கிடைக்கும். संडे अगर काम करेगा तो दुगना जो आपको तनख्वाह मिलेगी। சபையில ஒரு சிலர் சண்டே வந்து ரெகுலரா வேலைக்கு போறவங்க இருந்தாங்க. इसलिए जो हमारे कलेशा में वो जो इतवार के दिन हमेशा काम के लिए அவருடைய जाते हैं। வாழ்க்கைகளை இப்பொழுதும் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கைகள் வந்து நன்றாகவே இல்லாமல் போய்விட்டது. अभी பெரிய भी- பெரிய ஆட்கள் தான். अब बड़े लोग थे, अभी भी हम देखते हैं कि उनका जो जिंदगी आशीष नहीं हुआ। பெரிய கம்பெனில வேலை பார்த்தார்கள். बड़े कंपनी में काम किए அதுக்கான இட்லி வியாபாரங்கள் பார்த்தார்கள். और वो छोड़कर वो इडली भी बेचे, அதுக்கான சண்டே வேலைக்கு போனார்கள். संडे भी काम किए, டோட்டல் குடும்ப அபாலிஷ். पूरा परिवार नाश हो गया, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. आशीष को पा नहीं सके। என்ன ஆண்டவர் குறையை கொடுத்திருந்தார்? क्या परमेश्वर ने कमी रखी? பெரிய பெரிய கம்பெனியில தான். बड़े बड़े कंपनी में काम किया। ஆண்டவருக்கும் உண்மையா இருக்க மாட்டார்கள். परमेश्वर के भी वो ஆண்டவர் வார்த்தையும் கேட்க மாட்டார்கள். परमेश्वर वचन नहीं सुनेंगे, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? आशीष कैसे पाएंगे? ஆண்டவர் எல்லாம் கண்டிஷன் வைத்திருக்கிறார். परमेश्वर ने कंडीशंस रखा இப்படி है, நடந்து கொள், तू चल ऐसा, இப்படி விசுவாசி, विश्वास உனக்கு कर, நான் எல்லாத்தையும் தருவேன். देखो हर एक कार्य दूंगा, ஆண்டவர் தருவார். परमेश्वर देगा। நாம் விசுவாசிக்காமல் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. विश्वास नहीं करेंगे तो पा नहीं सकते। யாத்ரா 32ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது निर्गमन 32 में हम देखेंगे, மோசே வந்து ஆண்டவரிடத்தில் பேச போயிருந்தார். मूसा परमेश्वर से बात करने गया இந்த था, ஜனங்கள் அதற்குள்ளாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி और விட்டார்கள். जब यहाँ पर लोग हम देखते हैं कि उन्होंने एक मूर्ति बना दी। கொஞ்ச நேரத்துல பாருங்க, செங்கடலை பிளந்து கொண்டு வந்திருக்காரு, கசப்பான தண்ணியை நல்ல தண்ணி வந்திருக்காரு, ஆகாரத்தை கூட என்னெல்லாமோ கொடுத்த போதிலும் उन्होंने देखो वो लाल समुद्र को पार कर कर लेकर आया, खाना खिलाया, सब कुछ दिया, तब भी அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல விக்கிரகத்தை உண்டு பண்ணி उस समय पे उन्होंने एक बछड़ा बनाकर அதற்கு எல்லாம் பலியிட்டு उसका बलि देकर ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो खाना खाकर नाच गाकर वो परमेश्वर के अप्रिय कार्य करने இந்த लगे। காரியம்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ये कार्य तो आपको पता है। வந்து பக்தனாக மோசையும் அவர் யோசுவும் மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே मूसा और यहोशू जब वो जो सीनाई से उतर के आए, ஆண்டவரிடத்திலே கற்பனைகள் எழுதின அந்த கற்பனைகள் எழுதப்பட்ட 2 கல்லை அவர் கொண்டு வந்து और जो கொண்டிருந்தார். परमेश्वर ने जो लिख कर दिया, जो वाचा, वो उन्होंने वो पत्थर पर लिखे हुए थे, वो लेके आए। ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் செங்கடல் எல்லாம் கடத்தி வனாந்தரத்துல அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, இறைச்சி கேட்டா இறைச்சி கொடுத்து, பகல்ல மேகத்தை கொடுத்து, இரவுல நல்ல வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு வந்து அந்த ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டார்கள். और परमेश्वर ने जो उन्हें बचा कर ले आया, उनको खाना दिया, चलाया, अगुवाई किया, वो परमेश्वर के विरोध वो करने लगे। அதோட காரணம் எல்லாம் நிர்வாணமா இருந்தார்கள். और वहां पर लिखा हुआ है कि वो नंगे घूम रहे थे, குடிச்சு வெறிச்சு ஆடி பாடி மனம் போல அவர்கள் விபச்சாரத்தில் லெவல்ல போய் விட்டார்கள். हाँ पी कर ये कर कर व्यभिचार कर कर वो जिंदगी बिताने लगे। இந்நாளுக்கு அநேகர் தவறான காரியங்களை செய்தாலும் அது தேவைப்படுகிறது என்று சிலர் வைத்துக் கொள்வதனால் அவருடைய வாழ்க்கையும் சிறக்காது. और देखो आज भी लोग जो है पाप को पूरी तरह नहीं छोड़ते और कुछ कार्य रख लेते हैं इस तरह, और उनका என்னை जिंदगी नहीं என்னை होता है। யார் பார்க்கிறார்கள், என்னை யாரும் பார்க்கவில்லை, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். उनको लगता है कौन मुझे देख रहा है, ये- परमेश्वर देख रहा है उनको। தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் அதற்கான தண்டனை உனக்கு வரும். परमेश्वर के ना प्रिय कार्य करेगा तो उसका दंड आएगा। தேவன் என்ன சொல்றார் அதை மாத்திரம் செய்ய வேண்டும். परमेश्वर क्या कहते हैं, केवल उसे करना है। அங்கே உடனே மோசே வந்தார். वहां मूसा आए, சொந்தக்காரனா இருக்கட்டும் சுகக்காரனா இருக்கட்டும், वो बड़े ही अपना जो भी वो रिलेटिव, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவனை கர்த்தர் பத்தி நிக்கிறவங்களும் வாருங்கள் என்று சொன்னார். परमेश्वर के जो भी जो परमेश्वर के साइड है वो ये साइड आ जाओ, உங்க குடும்பத்தில் உள்ள வெட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார். आपके जो भी जो परिवार वाले उनको काट कर मार डालो। 3000 பேரை வெட்டி தள்ளி விட்டார்கள். 3000 लोग को मारा गया। அவ்வளவு பக்தி வரைக்கும் பாராட்டினார். उतने जो वो जो ये थे पवित्र थे, அப்ப கீழ்ப்படியாமல் போனால் இவ்வளவு பெரிய தண்டனைகள் வருது பாருங்க. नहीं सुने तो देखो कितना बड़ा दंड आया। கீழ்ப்படிந்து போனால் ஆண்டவர் ஏராளமான நன்மை செய்கிறார். और जब नहीं सुने तो परमेश्वर देखते हैं हम कि क्या क्या करते கர்த்தர் हैं। சொன்னபடி செய்தால் நமக்கு நன்மைதான். परमेश्वर ने जैसा बोला उस तरह किया तो वो हमारे लिए भलाई है। யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் और निर्गमन 19
ஐந்தாம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். 5वां और 6वां वचन को पढ़े. சம்பத்தாய் இருப்பீர்கள். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது यहाँ என்றால், पर क्या लिखा है? ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, और जिस तरह मेरा वाचा लिखा है पालन करोगे तो ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டும். परमेश्वर ने जिस तरह लिखा है उसी तरह से लिखा அதை है. விட்டுவிட்டு இந்த வார்த்தை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நம்ம தவறான கணக்கிலே போய்விடக் கூடாது. छोड़कर ये वाचा ऐसा होगा तो ऐसा सही रहेगा करके नहीं सोचना है. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு और मेरे वाचा को मानकर என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களானால், और मेरी वाचा की पालन करेंगे तब சிம்பிளா சொன்ன என்ன என்றால், अगर आप बताएंगे तो क्या है? எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்தால், जो भी वचन दिया है उसके अनुसार चलेंगे तब சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். सब लोगों में से तुम ही मेरा निज धन ठहराओगे. எல்லா பூமியெல்லாம் என்னுடையதாய் இருக்கிறது. समस्त पृथ्वी तो मेरी है. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள். आप मेरे लिए याजकों का राज्य होगे. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாய் आप இருப்பீர்கள் मेरे என்று लिए पवित्र जाति ठहराओगे. இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். और ये बातें जो बातें तुझे इसराइलियों से कहनी है करके उन्होंने बताया. அருமையான தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के प्रिय நாம் लोग. அவருடைய ஜனம். हम उनके प्रजा. நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கின்ற பொழுது हम उनका जब जो वचन सुनकर चलेंगे, அவர் சொன்ன வார்த்தையின்படி மாத்திரம் ஜீவிக்கின்ற பொழுது, उनके वचन के अनुसार जब जिएंगे, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக दुनिया இருப்போம். के सारे लोगों में से वो हमें आशीषमय இப்ப நாங்க நாம எங்கெங்க குடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் அக்கம்பக்கத்துல நம்ம பார்த்து நம்ம இடத்துல கடந்து வருவார்கள். हम जहाँ जहाँ रहते आजू बाजू के लोग देखकर हमारे पास आए थे. நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீர்களே, आप इतना संतुष्ट है, நீங்கள் இவ்வளவு சமாதானமா இருக்கிறீர்களே, शांति ही है, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்களே, संतुष्ट है. இதற்கு காரணம் என்ன? कारण क्या है? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, आशीष पाए आप. இதற்கு காரணம் என்ன? कारण क्या है? அப்பொழுது நாம் சொல்ல முடியும், अब हम कह सकते हैं சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் जो இருக்கிறோம். सर्व सृष्टि के सृजनहार के परमेश्वर के बच्चे ஒரு हैं. காலத்தில் உங்களை போல தான் இருந்தோம். समय पे हम भी आपकी तरह थे. நாங்கள் பாவ வழிகளை விட்டுட்டு ஆண்டவர் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். और जब हम पाप के जो रास्ते को छोड़कर परमेश्वर के சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோட கூட இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर हमारे साथ எங்களை है. பாதுகாக்கிறார், हमें जो बचाया, எங்களை நடத்துகிறார், चलाया, எங்களை ஆசீர்வதிக்கிறார், हमें आशीष किया, ஏராளமான நன்மைகளை தருகிறார். बहुत सारे भलाई काम किए. ஆண்டவருடன் மகிழ்ச்சியா இருக்கோம் நாம் சொல்ல முடியும். इसलिए हम आनंदित है करके कह सकते हैं. பிலேயம் பாலாக்கை குறித்து 8 22 அதிகாரத்திலே எழுதப்பட்டுள்ளது. और जब हम देखते हैं कि गिनती पे लिखा गया बालाक और बिलेम के बारे நாம் में, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. हम परमेश्वर के संतान हो तो हमें कोई कुछ नहीं कर सकते. நம்ம யாரும் சபித்து விட முடியுமா? हमें क्या कोई बोल सकते हैं? யாரும் शापित कर சபிக்க सकते हैं? முடியாது. हाँ, कोई शापित नहीं कर सकते. அவர்கள் சபிக்க வாயை திறந்தால் और जब उन्होंने कोई शापित करने के लिए मुंह खोले, அவர் வாயிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. और जब वो शापित करने जाएंगे तो उनके मुंह से आशीष में वचन आएगा करके लिखा ஐயோ, है. தேவனுடைய ஜனங்களை கண்டு பாலாக்கு பயந்து போனான். और ये परमेश्वर के लोग को देखकर बालाक डर गया. அப்போ பிலேயமை அழைக்கிறான். तब बिलाम को परमेश्वर அந்த बुलाकर, ஜனங்களை சபித்து விடும், ये जो लोगों को तुम श्रापित कर दो, அப்பொழுது ஜனங்களை ஈஸியாக வென்று விடும் என்று சொல்லுகிறார். इस लोगों को मैं आसानी से जीत लूंगा. அப்பொழுது ஆட்களை அனுப்புகிறார். तब वो लोगों को भेजता है. ராஜா உம்மை அழைக்கிறார், राजा तुम्हें बुलाता है, உமக்கு வெகுமதிகள் நிறைய கொடுப்பார், तुम्हें बहुत सारे वो गिफ्ट நீர் கூட வர வேண்டும் என்று சொன்னார்கள். और तो तुम्हें आना है साथ में, இருங்கள் நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். और रुक जाओ मैं आगे परमेश्वर से प्रार्थना करता हूं. प्रार्थना किया. ஆண்டவர் என்ன சொன்னார்? போக கூடாது என்றார். परमेश्वर ने क्या कहा? जाना नहीं. சொன்னது மாத்திரம் தான் கேட்கணும். परमेश्वर ने जो बोला वही करना है. போக கூடாதுன்னா இல்ல எனக்கு அதான் வேணும் அதான் வேணும்னு அதுக்கு பின்னாலே செத்துறக்கூடாது. अगर परमेश्वर ने बोला नहीं जाना मतलब मेरे को यही चाहिए करके उसके पीछे नहीं जाना है. இவன் அந்த வேலையை பண்ணுனா பாருங்க. इन्होंने ये काम किया. முதல்ல கிளியர் கட்டா பேசி அனுப்பிட்டாப்ல. पहले उन्होंने सही तरह से बोल எது दिया. இருந்தாலும் கர்த்தர் சொல்ற மாத்திரம் தான் செய்வேன். जो भी हो परमेश्वर ने मुझे अब बोला तो ही मैं आऊंगा. பாலாக்கு எனக்கு வீடு நிறைய பொண்ணு வெளியே இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை மாத்தி நான் செய்ய மாட்டேன். बालाक ने अगर वो बोला कि अगर मैं ये भरकर तुम्हें सोना चांदी दूंगा तो भी परमेश्वर ने बोला वही करूंगा. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கரெக்டா சொன்னா அவளை அனுப்பி விட்டான். और वो सही तरह बोलकर वो लोगों को भेज दिया. அந்த பாலாக்கு என்ன செஞ்சான்னு பெரிய பெரிய அதிகாரிகளை அனுப்பி திருப்பி ரெண்டாவது பேச அனுப்புனா. बालाक वापस और अधिकारियों को भेजकर वापस बात करने. அப்ப அவர்கள் ராஜாமா கூப்பிடுறாரு, ஏராளமா கனம் பண்ணுவாரு, நீ ஏன் வராம இருக்குன்னு சொல்றாரு, நீங்க வரணுமான்னு சொன்ன உடனே और जब उन्होंने बोला कि यार राजा ने इतने सारे लोगों को भेजा तुम जाके तुम वापस क्यों नहीं आते हो, இவரு வந்து என்ன சொல்லிருக்கணும்?
ये इन्होंने क्या बोलना है? ஆண்டவர் முன்னாலே சொல்லிவிட்டார், நான் வரக்கூடாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். परमेश्वर ने पहले ही बता दिया नहीं जाना है तो मैं नहीं आऊंगा. இவருக்கு உள்ளத்துல பெரிய ஒரு ஆசை, பெரிய ராஜா நிறைய தருவான், அதெல்லாம் வாங்கிட்டு வரணும், அந்த பொருள் ஆசை பிடிச்சவனா இருந்திருக்கிறார். इनके हृदय में भी एक आशा थी कि ये बहुत पैसा है, बहुत धनवान है राजा, हमें बहुत அப்ப सारा இன்னைக்கு धन देगा. இருங்க, இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுதேன். और आज रुको, आज जाके मैं वापस प्रार्थना करता हूं. ஒரு முறை ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லிவிட்டு அதை பற்றி கொண்டுட்டு அப்படியே போயிடணும். அதை விட்டு திருப்பியும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வேற ஏதாவது அதுல போயிடலாமான்னு சொல்ல அப்படிலாம் நினைக்க एक बार கூடாது. परमेश्वर ने बता दिया नहीं जाना है मतलब छोड़ देना है, वापस जाकर परमेश्वर कुछ और बताएंगे क्या करके जाकर नहीं पूछना है. ரெண்டாவது போய் ஜெபம் பண்ணுனா वापस जाकर प्रार्थना ஆண்டவர் போ என்றார், परमेश्वर को बढ़ के, ஆண்டவர் கோபம் கொண்டார். परमेश्वर को फुक्का बढ़ நான் உன் வாயில போடுற வார்த்தை அந்த வார்த்தை மாத்திரம் நீ பேசணும். मैं तेरे जो मुंह में जो वचन डालूंगा तेरे केवल वही बोलना है. இவன் ரெண்டாவது தேவையில்லாம ஜெபம் பண்ணி ஆண்டோட்ட பெர்மிஷன் ஆயிட்டு போகும்போது வழியில இவனை கொல்ல பார்த்து தேவதூதனை அனுப்பி அவன் அந்த உரிவன பட்டயத்தோட நிற்கிறான். और ये जब हम देखते हैं कि परमेश्वर के ना प्रिय कार्य जाकर परमेश्वर से वापस पूछकर जब जाए तब जाकर वो रास्ते पर खड़ा அந்த हुए. கழுதை கொண்டு பேசுறார், गधे को लेकर परमेश्वर बात करते हैं. அது பிறகு புத்தி வந்திருக்கணும். उसके बाद तो अटली दिमाग आना याद சிலருக்கு சீக்கிரத்துல புத்தி வருகிறது இல்லை. लोगों को तभी भी दिमाग नहीं आता. கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டோமானால் தெளிவாகி விடுவோம். परमेश्वर के जो इच्छा के लिए हम सौंप दिया तो हमें सही होना है. இவர் அங்கே போகிறார், ये वहां जाते போய் அங்கே போய் 7 படிப்பிலங்களை கட்டி வந்து பலியிட்டு உடனே இவர் வந்து அவர்களை சபிக்க வேண்டும். और वहां पर वो जो ये कर मतलब इनका भी शापित करना है. அப்படி சபிக்க ஒரு வாய் திறந்த போது जब वो शापित करने के लिए मुंह खोला, அவன் அங்கே வந்து என்ன சொல்கிறார் என்றால், वो वहां पे क्या कहते हैं? அப்பொழுது அவர் அங்கே இருந்து பேசுகிறார். 23ஆம் அதிகாரத்தில் வருகிறது. और जब वो 23वां अध्याय पे यहाँ पर आता है, அப்பொழுது பிலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேசுகிறான். तब बिलाम अपने मुंह खोलकर बोलता है, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். और उन्होंने बोला कि मतलब तुम्हें यहाँ पर जाके इजरायलियों के विरोध तुम्हें बोलना है, याकूब के विरोध तुम्हें बोलना है. பாலாக் இப்படி பிலேயாமிடத்திலே சொன்னான். बाला के बिलाम से कहे. இப்ப பிலேயாம் வாய் திறந்து சபிக்க வாயை திறந்த உடனே और जब बिलाम मुंह खोले तब தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? परमेश्वर ने जिसे शापित नहीं दिया उसे मैं कैसा அந்த शापित? தேவனுடைய ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நான் சபிக்க முடியாது. परमेश्वर के बच्चों को परमेश्वर जो आशीष करते हैं मैं नहीं देता हूं. அது வந்து 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருக்கிறது. वो 23वां अध्याय 8वां वचन पर है. கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? परमेश्वर ने शाप नहीं दिया उन्हें मैं क्या क्यों शाप दूं? கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு और जब मैं उनको देखकर चट्टान के पहाड़ों पर देखकर குன்றிலிருந்து அவனை பார்க்கிறேன். और मैं चट्टानों की चोटी पर से मैं அந்த देखता हूं. ஜனங்கள் ஜாதிகளோட கலவ वो மாட்டார்கள். ऐसे जाति जो कि उनके साथ नहीं जाती है. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் आज हम परमेश्वर के இந்த संतान, உலகபுறமா இந்துக்களா இருக்கிறாங்க, பூஜை பண்றோம், வந்தோம் போனோம், தேவையில்லாதெல்லாம் போய் நம்ம வந்து என்னைக்கும் பங்கு பெறவே கூடாது. और ये जो दुनियादारी के लोग जो भी करते हैं मूर्ति पूजा करते हैं वहां जाकर हमें भाग नहीं लेना है. இந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள் மற்ற ஜனங்களை கலவ மாட்டார்கள். और ये लोग बाकी लोगों के साथ नहीं मिलते, அவர்கள் தனியே வாசம் பண்ணுவார்கள். अलग से रहते हैं. அந்த யாக்கோபுடைய அந்த தூளை எண்ணத்தக்கவன் யார்? அவ்வளவு பெரிய கூட்டம் அது. और वो जो याकूब का जो भी लोग है वो कितना ज्यादा है என்று அவன் அங்கே சொல்லுகிறான். वो वहां पर कहते हैं. அவளை மேன்மையை சொன்ன உடனே बोलने के बाद நான் உம்மை சபிக்க அனுப்பினேன், मैं तुम्हें तो श्रापित करने நீர் வந்து भेजा, அவர்களை ஆசீர்வதிக்கிறீரே तुमने तो उन्हें आशीष किया. என்று அவன் கோபப்பட்டான். वो भड़का இன்னொரு இடத்துக்கு வாரம் அங்கே போய் அங்கே இருந்தாவது அவர்களை சபியும் என்று சொன்னான். और एक और जगह लेके आकर बोला यहाँ तो आकर श्रापित करो. அப்பொழுது அவங்க சிப்பரும் குமாரன் வந்து எனக்கு செவி கொடும் என்று அங்கே வந்து பிலேயாம் சொல்லுகிறார். जब सोपीम नामक जो भी है वहां पर जाकर जब उन्होंने आकर बोला, मतलब அப்பவும் இப்ப நாம நீங்க நன்றா புரிந்து கொள்ள, நாம் தேவனுடைய ஜனங்கள், देखो अब आप सही से जाना परमेश्वर நம்ம के யாரும் लोग हैं. சபித்து விட முடியாது. परमेश्वर के हमें कोई शाप நாம் नहीं कर ஆசீர்வதிக்கப்பட்ட सकते. ஜனம். हम आशीष में அவர் लोग हैं. சபிக்க வாய் திறந்தா நமக்கு ஆசீர்வாதம் தான் வாயில வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். और किसी ने अगर श्रापित भी किया तो हमें आशीष ही இரண்டாம் होगा. தடவை வாயை திறந்த உடனே और जब इन्होंने मुंह खोला तब 23-19 வசனத்திலே और जब 19 में जब हम देखते हैं பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, ईश्वर मनुष्य नहीं जो झूठ बोले, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. और वो न आदमी है कि अपनी इच्छा बदले.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ और क्या वो कुछ उससे ना कहा அவர் उसे न வசனத்தை करे நிறைவேற்றாதிருப்பாரோ क्या वचन देकर उसे पूरा ना करे சிம்பிளா சொல்லுது என்றால் என்ன और आसान से बताएंगे तो இந்த क्या ஜனங்கள் தேவனுடைய இவர்களை ஆசீர்வதிப்போம் என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் परमेश्वर के लोग हैं, इन्हें आशीष ही करेंगे करके இவர்கள் लिखा है। நன்மையைத்தான் செய்வோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் भला ही करेंगे करके लिखा है இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் ये आशीष करने के लिए मैंने आज्ञा அவர் पाई ஆசீர்வதிக்கிறார் आशीष करते हो பாலாகி நீ சொன்னபடி நான் இவர்களை சபிக்க முடியாது बालागा तूने जिस तरह बोला उस तरह मैं इनको श्रापित नहीं என்ற कर सकता தேவனாய हूं। கர்த்தர் யாக்கோபு அதாவது தேவனுடைய ஜனங்களிடத்தில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை परमेश्वर के जो बच्चों के बीच में वो नहीं देखते இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை और इजराइल के बीच में नहीं देखते அவருடைய वो தேவனாய கர்த்தர் அவளோடு கூடவே இருக்கிறார் तब परमेश्वर उसके संग है ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் राजा இருக்கிறது किसी ललकार होती है தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் उनको मिस्र से निकालकर காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று उन्होंने சொன்னார் जो नेले सांड के समान उनको बल दिया ஹalleluya हालेलुया யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமே செய்ய முடியாது और जो याकूब के विरोध तो कोई मंत्र नहीं कर सकते இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் சொல்ல முடியாது इस्राएल पर भावी कहना भी कोई अर्थ नहीं है என்ற வாயை திறந்த உடனே தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சபிக்க சொன்ன இடத்திலே ஆசீர்வாதமாய் வருகிறது जब मुंह खोलकर श्रापित करने गए तो आशीष ही आशीष निकला மூன்றாவது இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார் तीसरे जगह ले जाते हैं இப்ப பலிகள் எல்லாம் செலுத்தி எல்லாம் சொல்லி ஒன்னும் சொல்லவில்லை अब देखो बलि वली मत दो करके कुछ बोला नहीं இல்ல ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் வைத்திருக்கிறார் और उन्हें परमेश्वर के वो उनके आशीष करने का இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையம் கண்டபோது इसराइल को आशीष करने परमेश्वर का प्रिय முன்னால जानकर போல் நிமித்தம் பார்க்காமல் और आगे जाकर न देकर அவன் மேல் தேவாவியான இறங்கின உடனே और उस पे परमेश्वर का जो आत्मा उतर कर आया था அப்பொழுது அவன் பிழையம் வாய் திறந்து பேசுகிறான் तब वो बिलाम वहां पर आके बात करते हैं சபிக்க கூட்டி வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறான் और यहाँ पर देखते हैं और वो सहमत पाते हैं பிழையாம் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறான் और वो बोलते हैं कि वो जो बिलाम जो बोलते हैं वो बोलते हैं கண் திறக்கப்பட்டும் உரைக்கிறதாவது என்று சொல்லுகிறான் और वो वहां पर बोला है कि जिसकी आंखें बंद थी उसकी ये जो वाणी है करके कहते हैं தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கண்டு தாள விழுந்து வணங்கும் போது நான் சொல்லுகிறது என்னவென்று சொல்லுகிறான் ईश्वर के वचनों का सुनने वाला जो दंडवत में पड़ा हुआ है खुली हुई आंखों से யாக்கோபின் கூடாரங்களும் और जो याकूब के जो तंबू இஸ்ரவேல் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள் और जो इस्राएल के निवास स्थान क्या ही मनभावे है பரவி போகிற ஆற்றை போல இருக்கிறார்கள் और वो यहाँ पे मतलब जिस तरह घाटियों के समान है जो नदी की ताट की वाटिकाओं के समान है நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல இருக்கிறார்கள் नदी की ताट की वाटिया के समान है கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல यहोवा के இருக்கிறார்கள் लगाए हुए अगर के वृक्ष தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை போல வளர்ந்திருக்கிறார்கள் जल के निकट के देवदारू के समान இது யார நம்ம குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் कौन है ये हमारे बारे में परमेश्वर ने நமக்கு बताया। விரோதமா எது வந்தாலும் हमारे विरुद्ध जो भी है ஆறுகளை போல இவர்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் और वो जो नदी के समान वो हमेशा நதியோரத்தில் இருக்கிற होता है। தோட்டத்தை போல नदी இருக்கிறார்கள் के तट की वाटिकाओं के समान கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போல அவர்கள் यहोवा के வந்து लगाए हुए अगर की वृक्ष के समान ரொம்ப மிகவும் புகழப்படத்தக்கவர்களாக और இருக்கிறார்கள் वो परमेश्वर के आदर मानने वाले அவர்களுக்கு காண்டாமிருகத்துவ பலன் உண்டு और परमेश्वर ने उनको जो सांड के जैसा जो भी தங்கள் बल है वो बल சத்துருக்களை दिया। எல்லாம் அவர்கள் சிதறடித்து போடுவார்கள் उनके जो भी शत्रु है उनको वो तितर बितर कर அவருடைய देगा எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போடுவார்கள் हड्डियों को तोड़ देगा அவன் கும்பிட்டான் நீ சொன்னது போதும் உன்னை சபிக்க கூப்பிட்டு நீ இவர்களை மென்மேலும் நிறைய ஆசீர்வதித்து விட்டாய் और मैं तूने शापित करने बोला तूने उनको बहुत आशीष அந்த दिया। ராஜநாஜமா இவனை ஏன்டா கூப்பிட்டோம் राजा सोच रहेगा मैंने ऐसे क्यों बुलाया கூப்பிடாம இருந்தா கூட ஒரு லெவல்ல இருந்திருக்கும் अगर नहीं बुलाता तो भी वो सही रहता இவன் ஆசீர்வதிச்சு பெரிய ஜனம் இந்த ஜனத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது उन्होंने आशीष कर वो बहुत बड़े लोग हो गए ஆனால் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை பொருளாசை பிடித்தவனா இருந்தபடியால் क्योंकि ये जो है इनको वस्तु के ऊपर बहुत प्रिय ஒரு காரியத்தை சொன்னான் एक कार्य बोले என்ன காரியம் சொன்னான் क्या बोले இந்த தேவனுடைய ஜனங்களை யாரும் அழிக்க முடியாது ये लोगों को कोई भी मिटा नहीं ஆனா सकता ஒரே ஒரு வழி இருக்கிறது एक कार्य है இவர் பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் उन्होंने पाप के लिए जगह दिया तो அந்த பாவமே இவர்களை கொண்டு விடும் पाप इन्हें मार डालेगी அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால் पाप करेंगे तब பிசாசு வந்து இவர்களை பிடித்து சின்ன பண்ணமாக்கி விடுவான் शैतान इन्हें तितर बितर कर देगा அவன் தான் ஆலோசனை கொடுத்தான் और वो उसी ने दिया है आलोचना। சித்திமிரர்கள் தங்கி இருக்கையிலே और जब यहाँ पर देखे तब மோவாபி ஸ்திரீகளோட அந்த குமார்த்தேவர்களை விபச்சாரம் பண்ணினார்கள் और मोआबी स्त्री के साथ उन्होंने व्यभिचार किया தேவனுக்கு பிரியமில்ல அவர்களுடைய விக்கிரங்கள் படைக்கப்பட்டதை और புசித்தார்கள் उनके जो मूर्ति पूजा कर वो भी जो है பாருங்க खाए। ஆண்டவர் பலத்த கையினால் ஓங்கிய பயத்தினால் கொண்டு வந்தார் और परमेश्वर बल हाथ से उन्हें बचा कर लिया தேவனுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் परमेश्वर के लोग ने परमेश्वर ने युद्ध लड़ा கர்த்தருக்கு விரோதமா இவங்களை யாரும் ஒன்று அசைக்க முடியாது इनको कोई भी हिला नहीं पाए தேவனுடைய நாம் தான் நம்ம யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது हम परमेश्वर के लोग हैं, हमें कोई कुछ नहीं कर ஆனா सकता தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து விட்டால் परमेश्वर के ना प्रिय पाप करे तो
பாவம் செஞ்சா பாவமே நம்மளை வந்து கொன்னுரும். पाप करेंगे तो पाप हमारे अंदर आ அந்த जाएगी. பாவம் செய்யும்போது தேவன் நம்ம விட்டு விலகி விடுவார். हम पाप करेंगे तो परमेश्वर हट जाते हैं சாத்தான் ஈஸியா வந்து உச்சி முடி பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். और शैतान आकर तुम्हें उठाकर ले चलता है. இல்ல நிறைய பேர் பல இடங்களில் இருக்கலாம். और बहुत सारे लोग अलग अलग जगह पे रहते हैं பீடி சிகரெட் குடிக்கலாம், और वो बीड़ी सिगरेट पीते हैं, கொஞ்சம் தண்ணி கூட அடிச்சுக்கிடலாம். दारू पी लेते हैं. யாரு பார்க்க போறா? कौन देख रहा है? யாரும் பார்க்க போறாங்க? कोई देख रहा है क्या? இன்னும் 100 மைல் டிஃபரன்ஸ்ல இருக்கிறோம். मैं तो 100 माइल दूर हूँ. யார் பார்க்க? கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता நீ है. பரிசுத்தமா இருந்தால் அதற்கான பலன் உனக்கு உண்டு. पवित्र है तो उसका जो है நீ तेको दिया பாவம் है. செய்தால் அதுக்கான தண்டனை உனக்கு உண்டு. पाप करेगा तो उसका दंड भी मिलेगा. ஆனபடியால் தேவன் எல்லாவற்றையும் சரியாக எழுதி இருக்கிறார். इसलिए परमेश्वर सब कुछ सही लिखा है. 1 அதிகாரம் 9-10 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது दूसरा अध्याय 9-10 पर जब हम देखेंगे, நீங்களும் உங்களை அந்தகாரத்தின் என்று तुम भी तुम्हारे अंधकार से தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடன் புண்ணியங்களை அறிவிக்கும்படி और तुम्हें जो आश्चर्य बात पे लेके आए वाले उनके जो நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். चुने हुए लोग है करके நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் आप இருக்கிறீர்கள். जो है जो राजा के जो संतान है कर நீங்கள் வந்து பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள். जो पवित्र जाति நீங்கள் है, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். आप उनके जो लोग हैं. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இப்படி மேன்மையாகத்தான் அழைத்திருக்கிறார். परमेश्वर के लोग परमेश्वर हमें बड़े कार्य के लिए बुलाया. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. पहले जो परमेश्वर के लोग नहीं थे, இப்பொழுது நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். अब तुम उनके तो लोग हैं. ரட்சிக்கப்பட முன்பு நீங்கள் இரக்கம் பெறவில்லை. जो उद्धार पाने के पहले आप लोग नहीं இப்பொழுது நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். अब तो आप दया पाए. ஆனால் பிரியமானவர்களே, इसलिए प्रिय लोग அந்நியர்களும் பரதேசமா இருக்கிற நீங்கள் और जो अन्य और जो परदेश लोग हैं, உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளை விட்டு விடுங்க. जो आपकी जो जानकर जो सांसारिक अभिलाषा हो, जो आत्मा से युद्ध करती है, उससे बचे रहो. உன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन தீத்து पढ़े. 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். तीतुस 1 2 அதிகாரம் 14 வசனம். दूसरा अध्याय 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, वो हमारे लिए अपने आप को सौंप दिया करके लिखा है. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு हमारे वो हर एक अधर्म से हमें बचाकर. அவர் எப்படி மீட்டு கொள்ளுவார்? किस तरह बचाते நம்மை हैं? நாம் ஆராய்ந்து பார்த்து हम हमारे जांच कर தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருந்தால், परमेश्वर को जो दुख देने वाली कोई कार्य தேவன் வெறுக்கிற பாவம் நம்மிடத்தில் இருந்தால், परमेश्वर जो जो निंदा करते उस तरह पाप हो, அதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். हम उससे कबूल करके छोड़ தன் देते हैं. பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அவனுக்கு இரக்கம் பெறுவான். जो पाप को कबूल करके छोड़ देता है वो दया पाता அதை है. விட்டு விட வேண்டும். उसे छोड़ देना है. நம்மை அவர் மீட்டு கொண்டு हमें जो बचाकर அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும் और उनके प्रजा बनाकर நற்கிரியைகள் செய்ய பக்தி வரைக்கும் உள்ளவர்களாகவும் भले भले कामों के लिए सरगम बनाकर நம்மை சுத்திகரித்து பரிசுத்தவான்கள் ஆக்கும்படித்தான் शुद्ध कर पवित्र बनाए, तो நமக்காக அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். अपने हमारे लिए उसने अपने आप को कलवारी क्रूस पर बलिदान दिया. அருமையான தேவனுடைய हे பிள்ளைகளே, परमेश्वर के लोग, தேவன் சோர்ந்து போறவனுக்கு பலம் கொடுக்கிறார். परमेश्वर जो जो थक जाते हैं उनको बल देते சத்துவங்களுக்கு हैं. சத்துவத்தை கொடுக்கிறார். सामर्थ्य उसको सामर्थ्य देते हैं. கர்த்தருக்கு காத்திர புது பலன் அடைவார்கள். परमेश्वर के जो बात जो होते हैं उसको नया जो கழுகுக்குள்ள செட்டல் எடுத்து எழும்புவார்கள். काबों की तरह उड़ते हैं. ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். भागेंगे तो भी नहीं थकेंगे, நடந்தாலும் சோர்ந்து போக चलेंगे மாட்டார்கள். तो भी नहीं से ஹalleluya. हालेलुया. நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். परमेश्वर के जो लोग கர்த்தர் हैं, தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். परमेश्वर अपने लोगों के लिए सामर्थ्य देते கர்த்தர் हैं. தமது ஜனமாகிய நமக்கு சமாதானத்தை அருளி परमेश्वर हमारे जो जो लोग हैं उनको शांति அவர் நம்மை देकर ஆசீர்வதிக்கிறார். आशीष देते हैं. சகல ஆசீர்வாதமே ஆசீர்வதிக்கிறார். सारे आशीष से आशीष करते அருமையான हैं. தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के கர்த்தர் लोग, சொன்ன அந்த வேத வசனப்படி மாத்திரம் ஜீவிக்க परमेश्वर ने जो கற்றுக்கொள்ளுங்கள். बताया हुआ इस वचन के अनुसार ही जीना है. தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை விட்டு விலகி விடுங்கள். परमेश्वर के ना प्रिय जो पाप की कार्य से दूर भागना है. கர்த்தர் பிரியமாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के प्रिय जीना सीख உங்களுடைய लो. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். जिंदगी के हर एक चाल में परमेश्वर आशीष உங்களுடைய करेंगे. பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். बच्चों को आशीष உங்களுடைய करेंगे, குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். परिवार को आशीष करेंगे, வியாதிகளை உங்களுடைய விலக்கி और போடுவார். दो बीमारियां हटा देंगे. சகல ஜனங்களை போல நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக जातियों में இருக்கிறீர்கள். आप ही आशीषमय होंगे. நீங்கள் போகையிலும் जाने में ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். आशीष होगी, நீங்கள் வருகையிலும் आने में भी ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். आशीष. எந்த வேலையில கை செய்யிடுவீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு जो भी कार्य करेंगे ஆசீர்வாதம் उसमें आशीष, ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம் आशीष के இருக்கும். ऊपर आशीष நம்முடைய मिलेगा. ஆண்டவர் அப்படியே செய்கிறார். परमेश्वर ऐसे करते உங்களுக்கும் हैं. அப்படி
கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष करे।